राधिकायै तथालये कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। नम पङ्कजनाभाय नम पङ्कजमालिने नम पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजसङ्ग्रहे। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने। नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तावतारं भक्ताख्यं नमामि भक्तशक्तिगं। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा माता जी। ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பவானி மாதாஜி, உங்களுக்கு வந்து இந்த கேமரால ஒண்ணு சொல்லுவாங்கல்ல மாதாஜி, என்னது மாதாஜி? பேர் மறந்து போச்சு எனக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கா? இல்ல அது மறந்து போச்சு மாதாஜி, எனக்கு அந்த வேர்ட் மறந்து போச்சு. வேர்ட் வேணா, என்ன வேணும் சொல்லுங்க. ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதோ சொல்லுவாங்கல்ல, யாரு லீட் பண்றாங்களோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவாங்க. அது வைக்கிறது அது உங்களுக்கு பின் பண்ணலாம் மாதாஜி. ஒண்ணும் இல்ல, நீங்க இப்ப யாராவது பாடுறாங்க பேசுறாங்கன்னா அவங்களோட இந்த அப்படி டச் பண்ணிட்டு அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த இடத்துல பின்னு காமிக்கும். அவங்களோட மட்டும் ஃபர்ஸ்ட் தெரியும். அது போன்ல இல்ல மாதாஜி, நான் லேப்டாப்ல கேக்குறேன். லேப்டாப்ல ரைட் கிளிக் பண்ணுங்க மாதாஜி. அவங்க பேருக்கு நேரா ரைட் கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் பேசுறேன்ல, நீங்க பேரு வரும்ல, அதுல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்களேன். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா பின்னு காமிக்கும், மியூட் எல்லாம் காமிக்கும்ல, அப்ப பின்னு ஒண்ணு காட்டும். அத பின் பண்ணீங்கன்னா இப்ப நான் தான் தெரிவேன், என்னோடதான் அங்க ஃப்ரண்ட்ல வரும். வருதா அப்படின்னு தெரியல. ஓகே, நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாய்ஸ், என் வாய்ஸ் நல்லா கேக்குது தானே? கேக்குது மாதாஜி. அது பின் பண்ண வந்ததா மாதாஜி? இப்போ வந்து நான் உங்களை பின் பண்ணல மாதாஜி. ஆக்சுவலா என்னோடதுதான் கேக்குறதுக்கு தான் நான் கேட்டேன். அதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க. அத எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்ப நீங்க பேசுறீங்கல்ல, ஸ்பாட்லைட் தான் கேட்டேன் மாதாஜி. புரியுது. அதான் இப்ப நீங்க வீடியோ ஒண்ணு ஆடியோ ஒண்ணு இருக்கும்ல, நீங்க பேசுறத வந்து உங்களோட இத ரைட் கிளிக் பண்ணிட்டு லேப்டாப்ல பின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க பேசும்போது உங்களோட வீடியோ தான் எல்லாருக்கும் தெரியும். இப்ப தெரியுது இல்ல மாதாஜி? தெரியுது மாதாஜி. மாதாஜி தெரியுது. பீச் பக்கத்துல இருக்கீங்க மாதாஜி. பீச்சுக்கு முன்னாடி இருக்கீங்களா? நம்ம கிருஷ்ண புத்தி சென்ட்ரல் காத்தோட. ஓகே மாதாஜி, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலா லைவ் போயிட்டு இருக்கு. ஹரே கிருஷ்ணா. எல்லாரையும் இந்த L2 ப்ரீ பக்தி சாஸ்திரி வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறேன். ஓகே, நம்ம இஸ்கான் பெங்களூரு ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தரோட அருளோட பிரபுபாதரோட பிளெஸிங்ஸோட நம்ம இந்த வகுப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் येन तस्मै श्री गुरवे नमः। श्री चैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण
रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान् सहगण ललिता श्री विशाखान्वितां शश हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे 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 कृष्णा। அச்சோ இன்னைக்கு நம்ம சாப்டர் 14th, நேத்திக்கு நம்ம சாப்டர் 13th பார்த்திருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம சாப்டர் 14th போகலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இது தெரியுதா? தெரியுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம சாப்டர் 14th பார்க்க போறோம். சாப்டர் 14th வந்து குணத்ரய விபாக யோகம். அதாவது குணங்களை பத்தி நேத்திக்கே பகவான் வந்து போன சாப்டர்ல கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. அந்த குணங்கள், அதுக்கப்புறம் இயற்கை, நமக்கு உடல், ஆத்மா எல்லாத்த பத்தியும் பகவான் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த சாப்டர்ல வந்து ரொம்ப டீடைல்டா நம்ம குணங்களை பத்தி, இந்த முக்குணங்களை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திருக்கோம் இல்லையா? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம்னு 3 குணங்களை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்ப பகவான் வந்து இன்னும் டீடைல்டா இந்த சாப்டர்ல சொல்ல போறாங்க நம்ம எல்லாருக்கும். எப்படி நம்ம இந்த 3 குணங்களுக்கும் மாட்டிக்கிட்டு நம்ம எப்படி தத்தளிக்கிறோம், அந்த குணங்களை தாண்டி நம்மளால வர முடியுமா, அது எல்லாமே பகவான் வந்து இந்த சாப்டர்ல சொல்ல போறாங்க. ஹரே கிருஷ்ணா. சோ 13th சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 14th சாப்டர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 27 ஸ்லோகம்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம்ல இருந்து 9th ஸ்லோகம் வரைக்கும் பகவான் வந்து இந்த முக்குணங்கள் பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் 10th ஸ்லோகம்ல இருந்து 13th வரைக்கும் குணத்தின் ஆதிக்கத்தை அறிதல், அந்த குணம் நம்மளை எப்படி எல்லாம் கட்டுப்படுத்துது அப்படின்றத பகவான் சொல்றாங்க. அடுத்தது 14th இருந்து 18th ஸ்லோகம் வரைக்கும் குணங்களுக்குள்ளேயே செயல்பட்டு மடிதல், ஒரு மனுஷன் எப்படி வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வகையான குணங்கள் ஓட இதுல தாக்கத்துல அவன் செயல்கள் எல்லாமே செய்யறான், அதுக்கப்புறம் அவன் செத்தும் போறான். சோ அந்த குணங்களோட தாக்கம் எல்லாத்தையும் பத்தியும் 14th ஸ்லோகம்ல இருந்து 18th ஸ்லோகம் வரைக்கும் பகவான் வந்து சொல்றாங்க. அப்புறம் 19th ஸ்லோகம்ல இருந்து 27th ஸ்லோகம் வரைக்கும் நம்மளால அந்த முக்குணங்களை தாண்டி வர முடியுமா அப்படின்றத பத்தி பகவான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்ததுதான் இது. சோ முக்குணங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ இந்த முக்குணங்கள் தான் நம்மள ஆட்டி படைக்குது, ஒரு மனுஷனை ஆட்டி படைக்குது. ஒரு மனுஷன் நல்ல சாந்தமா இருக்கான் அப்படின்னா அவன் சத்துவ குணத்துல இருக்கான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம. பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லயே அதெல்லாம் பார்க்கலாம். சில பசங்க சில பேர் வந்து இருப்பாங்க, அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க, தேவையில்லாம பேச மாட்டாங்க, ரொம்ப காமன் கம்போஸ்டா இருப்பாங்க. சோ அப்படின்னா அவங்க சத்துவ குணத்துல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சில பேர் பாத்தீங்கன்னா எப்போ பேசிக்கிட்டு சலசலசா அவங்க இருக்கிறாங்களா, அவங்க இருக்கிற இடம்லாம் பாத்தீங்கன்னா கலகலன்னு இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஐயோ வந்துட்டாளா போச்சு சண்டை தான் அப்படின்ட்டு. சோ அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதை வச்சே நம்ம சொல்ல முடியும் அவங்க எந்த குணத்துல இருக்காங்க அப்படின்னு. இது எல்லாமே அந்த குணங்களோட தாக்கத்தினாலதான் அவங்க எல்லாருமே இப்படி இருக்கிறாங்க. சோ முக்குணங்கள் என்றால் நினைந்து, இது பகவத்கீதை புக்ல கூட போட்டிருக்கோம். இந்த முக்குணங்களை தான் 3 பெண்கள் மாதிரி டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. சோ அந்த 3 குணங்கள் எப்படி வந்து ஒரு பொம்மலாட்டம்லாம் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? கீழே வந்து பொம்மைகள் இருக்கும், அதை கயிறுக்கு வச்சு பின்னாடி இருப்பாங்க அந்த பொம்மலாட்டம் செய்யறவங்க, அந்த ஆட்டுறவங்க வந்து பின்னாடி இருப்பாங்க, அவங்க தெரிய மாட்டாங்க. இந்த பொம்மைகள் மட்டும் தெரியும், அவங்க ஆட்டி அவங்க பின்னாடி பேசிக்கிட்டும் இருப்பாங்க, கதை சொல்லுவாங்க. நிறைய கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் கூட இந்த மாதிரியான ஒரு இது இருக்கு. ஏதாவது விசேஷத்துக்கு ராமாயண கதை, மகாபாரத கதை அதெல்லாமே இந்த பொம்மலாட்டத்துல அவங்க கதையை வந்து சொல்லுவாங்க. சோ அந்த பொம்மை தான் தெரியுமே தவிர பின்னாடி அவங்க ஆட்டுறவங்கள தெரிய மாட்டாங்க. சோ நம்மளும் அப்படிதான், நம்ம வந்து எந்த குணத்தோட இந்த 3 பெண்களா இருக்கிறது அந்த 3 குணங்கள், சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம்னு அந்த 3 குணங்கள். கீழே இருக்கிற பொம்மைகளா நம்ம தான் இருக்கோம். சோ நம்ம எல்லாருமே ஒரு ஃபுல் டேல
இந்த 3 குணத்திலயும் நம்ம ஒரே குணத்துல இருக்கிறோமா அப்படின்னா சில பேரால இருக்க முடியும். இப்ப சத்துவ குணத்திலே ஃபுல் டேவும் இருக்கிறவங்களும் இருக்காங்க, ரஜோகுணம் தமோ குணத்துல இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா அந்த 3 குணங்களும் சேர்ந்தாப்புல இருக்கும். நம்ம எல்லாருக்குமே இந்த 3 குணங்களும் மாறி மாறி வருவோம். ஒரு டேல பார்த்தோம் அப்படின்னா காலையில பார்த்தோம்னா நல்ல சத்துவ குணத்தோட இருப்போம். அப்புறம் போக போக நம்ம வேலைக்கு போனோம், நம்ம வீட்டுல எல்லாம் கடகடன்னு செஞ்சுட்டு நம்ம வேலைக்கு போனோம். அந்த பரபரப்புல பாத்தீங்கன்னா தமோ குணம் ரஜகுணம். இப்ப ட்ரெயின்ல போறோம், நம்ம லேட்டா வீட்டுல இருந்து கிளம்பி இருப்போம், பார்த்தா அங்க கூட்டமா இருக்கும், அப்புறம் சண்டை போடுறோம், யார்கிட்டயோ சண்டை போடுறோம் அப்படின்னா அப்ப இந்த தமோ குணம் ரஜகுணம் இந்த மாதிரி மிக்சட் ஆஃப் எமோஷன்ஸ்ல தான் நம்ம இருப்போம் ஒரு ஃபுல் டேலயும் பார்த்தோம்னா. சோ இது எல்லாம் எப்படி அப்படின்றதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு உள்ள சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். சோ எப்படி அந்த 3 குணங்களோட அந்த கயிறா இருக்கிறது தான் இந்த குணங்களா கன்சிடர் பண்றாங்க. இங்க பேசிக் கலர்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதாவது கிரீன், ரெட், ப்ளூ. இந்த மூணு கலர்ஸையும் பேசிக் கலர்ஸ்னு சொல்லுவாங்க. இத வச்சு இப்போ இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, பெயிண்ட் பண்றவங்க, இத பேசிக்கா வச்சு இன்னும் நிறைய கலர்ஸை மிக்ஸ் பண்ணி அவங்க ரொம்ப அழகான ஒரு ஓவியத்தை தீட்டுவாங்க. சோ அத மாதிரி நம்ம எல்லாருக்குமே பேசிக்கா இந்த 3 குணங்கள் இருக்கும். அதாவது இந்த சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம். இதுல ஒண்ணுத்துக்கு ஒண்ணு எது அதிகமா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணுவோம். நம் வாழ்வின் ஒவ்வொரு அம்சங்களையும் பாதிக்கும் குணங்கள். சோ நம்ம இப்போ ஒருத்தங்க வந்து எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு சேயிங்குமே இருக்கு, ஒன்ஸ் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். அவன் எப்படி நடந்துக்கிறான், அவன் நல்லபடியா நடந்துக்கிறானா அதை வச்சுதான் மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. சோ அதனால குணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் பகவான் வந்து இந்த சாப்டர்ல குணங்கள், நம்ம எந்த மாதிரியான குணங்கள், நம்ம குணங்கள்னால இப்படி நம்ம நடந்துக்கிறோம், சோ இந்த மாதிரி அது வந்து நமக்கு கெடுதலாவும் எந்தெந்த குணங்கள்லாம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குதோ அது எல்லாமே பகவான் இந்த சாப்டர்ல சொல்லுவாங்க. சோ இப்ப எதெல்லாம் உனக்கு கஷ்டம் தருதோ அந்த குணங்களை நீ வச்சுக்காத, அதுல இருந்து வெளிவர பாரு, அதுல இருந்து நீ வெளிவரவும் செய்யலாம் அப்படின்ட்டு பிரபுபாதருமே நிறைய வழிமுறைகள் சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். சோ குணங்கள் வச்சுதான் குணங்களை வச்சு நம்மளோட தன்மை எப்படி, நம்ம எப்படிப்பட்ட ஆளு அப்படின்றது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களால ஜட்ஜ் பண்ண முடியும். நம்மளோட நடத்தை அதை வச்சும் அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் நம்ம கேரக்டர், வாழ்வை எதிர்நோக்கும் விதம். ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இது எல்லாமே நம்ம அந்த முக்குணங்கள், இந்த முக்குணங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது நம்மளால, முக்குணங்களோட சேர்ந்துதான் நம்ம இருக்கோம். சோ ஒருத்தர் எப்படி ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்றாங்க, சோ இது எல்லாமே இந்த நம்ம எந்த குணத்துல இருக்கோம் அதை வச்சுதான் இருக்கு. வெவ்வேறு நிலைகளில் நம்மை பாதிக்கும் உடல், மனம், உணர்ச்சி. சோ இந்த 3 குணத்துல இருக்கிறனால சத்துவ குணத்துல இருக்கிறவங்க என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிடுவாங்க, அவங்க உடம்பு எப்படி இருக்கும், அவங்களோட மனசு எப்படி இருக்கும், அவங்களோட உணர்ச்சிகள் எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம டீடைல்டா இன்னைக்குள்ள கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு இந்த குடும்பம். உங்களுக்கு இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியுது இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாருங்க, அவங்க ஒய்ஃப் சைக்கிள் ஓட்டுறதுக்காக அவங்க கத்து கொடுக்குறாங்க, கூட அவங்க பையனும் இருக்காங்க. சோ இது வந்து ஒரு ஹாப்பியான ஃபேமிலி. சோ இது வந்து இந்த மாதிரி சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க சத்துவ குணத்துல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, ரொம்ப பரபரப்பான ஒரு குடும்பம் இது. ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க இவங்க. சோ இவங்க வந்து இவங்க ப்ராப்பரா ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறாங்களா, இல்ல அவங்க வேலைகளை கரெக்ட் டைம்க்கு முடிக்கிறாங்களா. இங்க பாருங்க கீழே குப்பைகள்லாம் இருக்கு. சோ இதுல இருந்தே தெரியுது கொஞ்சம் அவங்க இப்படி அப்படி இருக்காங்க, ப்ராப்பரா பெர்ஃபெக்ட்னு இல்ல. சோ இவங்க வந்து தமோ குணத்திலயும் இருக்கலாம், ரஜோ குணத்திலயும் இருக்கலாம் அந்த மாதிரி. அடுத்தது பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டை சச்சரவு அந்த மாதிரி இருக்கு. சோ இவங்க வந்து கண்டிப்பா சத்துவ குணத்துல இருக்க வாய்ப்பே இல்ல. ரஜோ குணம், தமோ குணம், இத பத்தியும் நம்ம இந்த 3 குணங்களை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து நம்மளையே நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்கலாம். நம்ம வந்து சத்துவ குணத்துல இருக்கோமா, ரஜோ குணத்துல இருக்கோமா, தமோ குணத்துல இருக்கோமான்னு. இப்போ இந்த 3 குணத்துல இருக்கிறவங்க என்ன மாதிரியான புத்தகங்கள் படிப்பாங்க, என்ன மாதிரியான வேலை செய்வாங்க, ஒரு நாளுல இவ்வளவு எப்படி அவங்க வேலைய திட்டமிடுறாங்க, எப்படி செய்யறாங்க. இப்ப நம்மளும் சில பேர் நல்ல பிளான் எல்லாம் போடுவாங்க, நாளைக்கு நான் இந்த வேலையை முடிக்கணும் அந்த வேலையை முடிக்கணும்னு. பார்த்தா அவங்க ஆனா முடிச்சிருக்க மாட்டாங்க. சோ அப்ப அவங்க எந்த குணத்துல இருக்காங்க, இது எல்லாமே இப்போ இந்த சார்ட் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். சோ சத்துவ குணத்துல இருக்கிறவங்க என்ன மாதிரியான புக்ஸ், இந்த புக்ஸ்ல வந்து நீங்க இப்போ படங்கள்லாம் பாக்குறாங்க இல்லையா, அது என்ன மாதிரியான படங்கள் பாக்குறாங்க அதை வச்சு கூட நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் அவங்க எந்த குணத்துல இருக்காங்க அப்படின்னு. இப்ப சத்துவ குணத்துல இருக்கிறவங்க
பயோகிராபிஸ் படிக்கிறது, இல்ல மோட்டிவேஷனலா என்ன அவங்க அவங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக்கிற மாதிரி நல்ல மோட்டிவேட்டிங் ஸ்டோரிஸோ, நல்ல ஒரு எந்த ஃபீல்டு வேணாலும் இருக்கலாம், அந்த ஃபீல்டுல நல்ல ஒரு டாப்ல இருக்கிறவங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. சோ அதெல்லாத்தையும் விரும்பி தேடி படிப்பாங்க. ரொம்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரியான புக்ஸ படிப்பாங்க. படம் பார்க்கறதும் அந்த மாதிரி தான், தேவையில்லாதது அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. இது வந்து சத்துவ குணத்துல இருக்கிறவங்க. அதே ரஜோ குணத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பேய் படம் பாக்குறது, அப்புறம் பேய் கதைய தேடி தேடி போய் படிக்கிறது. இது புத்தகங்கள்ன்றது முன்னாடி, இப்ப புத்தகங்கள் வாசிக்கிறது பழக்கமே போயிடுச்சு இல்லைங்களா. சோ படம் பாக்குறதுலயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாரர் ஸ்டோரிஸா பாக்குறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நம்மளே பாத்துக்கலாம், நம்ம அப்படி இருந்தோமா அப்படின்ட்டு. சோ நம்ம ரொம்ப பேய் படம் எல்லாம் பாக்குறோம், ரொம்ப அந்த சயின்டிபிக் ஸ்டோரிஸ், ரொம்ப சயின்டிபிக் ஃபிக்ஷன்ஸ் நாவல்ஸ் படிக்கிறது, இல்ல படத்துலயுமே ரொம்ப ஹைஃபையா டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அவங்க ரஜோ குணத்துல இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். தமோ குணத்துல இருக்கிறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பேண்ட் புக்ஸ், சில புக்ஸ் இதெல்லாம் படிக்கவே கூடாதுன்னு எது சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் அப்ப தேடி தேடி போய் படிப்பாங்க. அதுக்கப்புறம் படங்களும் எதெல்லாம் ரொம்ப குப்பை, ரொம்ப வேஸ்ட், அததான் அவங்க தேடி போய் பார்ப்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் சத்துவ குணத்துல இருக்கிறவங்க என்ன மாதிரியான வேலை அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும், என்ன மாதிரி வேலைகள்ல இருப்பாங்க அப்படின்னா ஆசிரியர், ப்ரொஃபஸரா இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம். அப்புறம் ரஜோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள்ல இருப்பாங்க அப்படின்னா பணம் பணம் பணம், ரொம்ப பேராசை அவங்களுக்கு. 9 to 6 ஒரு ஜாப் போயிட்டு இருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி எனக்கு இந்த பணம் வந்து எனக்கு பத்தாது, சோ இதுவும் தாண்டி நான் இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு அந்த பணம் 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 மேல ரொம்ப பற்றோட இருப்பாங்க இவங்க ரஜோ குணத்துல இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பணம் இப்ப சொல்லியிருக்கு, நிறைய விஷயங்கள்ல இருக்கலாம். அவங்களுக்கு பற்று வந்து ரொம்ப ரொம்ப பேராசை இருக்கும், அப்புறம் ரொம்ப பற்றும் இருக்கும் ரஜோ குணத்துல இருக்கிறவங்க. சோ பணம் தான் எல்லாம் வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே பணம் வேணும் தான், ஆனா பணம் ரொம்ப பணம் தன்னோட உடம்ப கூட வருத்திக்கிட்டு, எவ்வளவு வேணாலும் வருத்திக்கிட்டு சேர்த்து 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 வச்சு கடைசியில அதை அனுபவிக்கிறதுக்கு கூட எதுவுமே அது அந்த மாதிரி நம்ம நிறைய நியூஸ்ல பார்ப்போம் இல்லையா, இவர் இவ்வளவு சேர்த்து வச்சாரா நான் ஒன்னும் அனுபவிக்கல அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ரஜோகுணம். அப்புறம் தமோ குணம்ல இருக்கிறவங்க வந்து ஃபுல்லா அவங்க போதை பொருள் அவங்களும் எடுத்துக்குவாங்க, மது அவங்களே எடுத்துக்குவாங்க, அப்புறம் அது விற்கப்படுற அந்த மாதிரியான இடத்துலதான் வேலையும் செய்யறதுக்கு ஆசைப்படுவாங்க. அவங்க எல்லாருமே தமோ குணத்துல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அவங்க வேலை, இந்த 3 குணத்துல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் எப்படி அவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா, சத்துவ குணத்துல இருக்கிறவங்க காலையில அவங்களோட வேலையெல்லாம் 4 மணிக்கே ஆரம்பிச்சிருது. ஏர்லி மார்னிங் எந்திரிக்க கூடியவங்களா இருப்பாங்க யாருன்னா சத்துவ குணம். அதுல இருந்து மத்தியானம் வரைக்கும் நல்ல சுறுசுறுப்பா இயங்குவாங்க சத்துவ குணம்ல இருக்கிறவங்க. அப்புறம்லாம் அவங்களோட வேலைகளை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் அதிகாலை எந்திரிக்கிறது, இப்படி அவங்களோட வேலை அவங்களோட ரொட்டீன் இருக்கும். யாருக்குன்னா சத்துவ குணத்துல இருக்கிறவங்க. இப்ப ரஜோ குணத்துல இருக்கிறவங்களும் தமோ குணத்துல இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகாலைன்னு ஒரு விஷயம் அவங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்க எந்திரிக்கிறதே பாத்தீங்கன்னா அவங்க வேலையை மத்தியானத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். 12 மணிக்கு மெதுவா எந்திரிக்கிறது, அதுக்கப்புறம் குளிக்கிறது பிரஷ் பண்றது அதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் கூட பெரிய குவெஸ்டின் மார்க். யாருக்குன்னா தமோ குணத்துல இருக்கவங்க. தமோ குணம் ரொம்ப ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க. சோ அவங்களோட செயல்கள் அப்படி இருக்கும். ரஜோ குணத்துல இருக்கிறவங்க மத்தியானத்துல இருந்து 8 மணி வரைக்கும் நல்ல சுறுசுறுப்பா இயங்குவாங்க அந்த மாதிரி. இவங்க தமோ குணத்துக்கு நைட்டு தான் விடியவே செய்யுது, அவங்களுக்கு நைட்டு தான் எந்திரிச்சு எல்லாம் அது வரைக்கும் ஃபுல் டேலியும் ஃபுல்லா தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க, இல்ல சோம்பேறித்தனமா இருக்கிறது அந்த மாதிரி. சோ இரவு 8 மணில இருந்து நைட்டு ஃபுல்லா வேலை பாக்குறது இந்த தமோ. அவங்களுக்கு அதுதான் பிடிக்கவும் செய்யும், அவங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். அதிகாலை 4 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுறது, அதுக்கப்புறம் அப்படியே கழிச்சிடுறது நாளை. இசை, இப்ப மியூசிக் பாருங்க, எல்லா குணத்துல இருந்தாலும் மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. இப்ப சத்துவ குணத்துல இருக்கிறவங்க ரொம்ப மெலோடியஸா சாஃப்ட் மியூசிக்கே கேட்பாங்க. அப்புறம் கர்நாடக இது எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. இந்த சார்ட் நம்ம ஜஸ்ட் லைக் தட் இப்ப படிக்கிறோம், ஆனா இதுக்கு பின்னாடி பெரிய ரிசர்ச்சே நடந்து இந்த சார்ட் போட்டிருக்காங்க. சோ சத்துவ குணத்துல இருக்கிறவங்க ரொம்ப சாஃப்ட் மியூசிக் கேட்பாங்க, கர்நாடக சங்கீதம் கேட்பாங்க. இப்ப கர்நாடக சங்கீதம்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு இல்லைங்களா, அதுக்கு தனியா அந்த ரசிக்கும் தன்மை இருந்தாதான். மியூசிக்குமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்கு.
ஒருத்தருக்கு ஒரு வகையான மியூசிக் பிடிக்கும் இல்லைங்களா. இப்ப இந்த ரஜோகுணத்துல இருக்கிறவங்களுக்கு ஜாஸ், ராக், பாப் இந்த மாதிரியான மியூசிக் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு கர்நாடக சங்கீதம் எல்லாம் பிடிக்காது. சோ இந்த மாதிரி நல்ல டப்பு 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 பீட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது தான் ரஜோகுணத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். இதே தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு இப்ப நம்ம சொல்லுவோம் நம்ம பசங்களுக்கோ இல்ல நம்மளையே கூட சொல்லியிருப்பாங்க நம்ம அப்பா அம்மா, இதெல்லாம் பாட்டு மாதிரியா இருக்கு, சரி ஒப்பாரி வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. ஆனா தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்குமா. ரொம்ப கத்துறது, அப்புறம் ஒப்பாரி வைக்கிற மாதிரி பாடல்கள் இப்ப நல்லாவே வந்துட்டு இருக்கு. நம்ம நல்லாவே அதை புரிஞ்சுக்கலாம். ஆனா இது இந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்றப்பவே சொல்லியிருக்காங்க, தமோ குணத்துல இருந்தா நமக்கு நம்ம கூட அப்போ இந்த கதற மாதிரி மியூசிக் நம்மளும் கேக்குறோம் அப்படின்னா அப்ப நம்ம தமோ குணத்துல இருந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்ப இடங்கள் எங்கெங்கெல்லாம் இப்ப எல்லாருக்குமே வெளியே சுத்துறது அதெல்லாம் பிடிக்கும், வெளியே போகிறதுக்கு பிடிக்கும் இல்லைங்களா. இப்ப சத்துவ குணத்துல இருக்கிறவங்க எங்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னா பார்க்ஸ், ரொம்ப காமான பிளேசஸ், ஃபாரஸ்டுக்கு போறது, இயற்கையோட ரொம்ப ஒன்றிணையணும் அப்படின்ற மாதிரி ஆன பிளேசஸ்க்கு அவங்க போகணும்னு ஆசைப்படுவாங்க. ரஜோகுணத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா இருக்கிற அந்த மாதிரியான இடத்துக்கு இப்ப டி நகர் ரங்கநாதன் தெருவுக்கு போகணும் ஆசைப்படுறாங்கன்னா அப்ப ரஜோகுணத்துல இருக்காங்க அப்படின்னா ரொம்ப பரபரப்பா இருக்கிற மாதிரியான அந்த இடத்துக்கு போறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்றது பிடிக்கும். தமோ குணம் விதிவிலக்கு. நம்ம அவங்களா தனி ஹீரோ. அவங்கெல்லாம் நைட்டு பப்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேவையே இல்லாத இடங்களுக்கெல்லாம் போறவங்க தான் தமோ குணத்துல உள்ளவங்க. இப்ப அதை ஃபேஷனா சொல்லிக்கிறாங்க, நான் நைட்டு அங்க போறேங்க, நைட்டுக்குன்ட்டு நிறைய தேவையில்லாத விஷயங்கள் அங்க போனோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. நம்ம பிரபுபாதர் வச்சிருக்கிற அந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸும் கம்ப்ளீட்டா போயிடும் அங்க போறவங்களுக்கு. ஏன்னா அங்க குடி இருக்குது, மது இருக்குது, மாது இருக்குது, நான்வெஜ் தான் அங்க சப்ளை பண்ணுவாங்க. இன்னும் என்னென்ன தவறுகள்லாம் செய்யணும், போதை மருந்துகள் எடுக்கிறது எல்லாமே அங்க இருக்கு. சோ தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு அங்க போய் அந்த நைட்டு அந்த அதுல டைம் ஸ்பெண்ட் பண்றதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் இந்த 3 குணத்துல இருக்கிற மக்களுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிடுவாங்க. இந்த சத்துவ குணத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப போட்டு அமுக்கிக்கிட்டே இருப்பாங்க, எப்ப பாரு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா சில பேரு. அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப ஜூசியா இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. சைவம் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க சத்துவ குணத்துல இருக்கிறவங்க. இப்ப ரஜோ குணத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நல்ல காரசாரமா மிளகாவை அரைச்சு நீ எனக்கு சட்னி பண்ணி கொடு, என்னது உப்பும் இல்ல உரப்பும் இல்ல. நம்ம வீட்லயே நம்ம பாத்துக்கலாம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லயே நம்ம பார்க்கலாம், இந்த மாதிரியான பக்தர்களை நம்ம பார்க்கலாம். என்ன வச்சிருக்கிற குழம்புல ஒரு உப்பு இல்ல, புளிப்பு இல்ல, உரப்பு இல்ல, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காரசாரமா கேட்பாங்க. கண்ணுல இருந்து தண்ணி வரும், மூக்குல இருந்து தண்ணி வரும், எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அப்படிலாம் அவங்க அதை விரும்பி அந்த மாதிரி காரசாரமான உணவுகள் சாப்பிடுறாங்கன்னா ரஜோ குணத்துல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். தமோ குணம்ன்றது நம்ம யாருமே சாப்பிட மாட்டோம், இப்படி எல்லாம் இருக்காங்களான்னா இருக்காங்க, உலகத்துல இப்படியும் இருக்காங்க. அத கெட்டு போக வச்சு ஏதோ ஒரு ஊர்ல எலியெல்லாம் செத்து போய் அதை ஒரு பானைக்குள்ள போட்டு, இது எந்த ஊரும் தெரியலன்னா சத்தியமா இது நடக்குது. பானைக்குள்ள போட்டு அதை நல்ல அது டீகம்போஸ் ஆகி அதுக்கப்புறம் அது ஜூசியா ஆகி, இது சொல்றதுக்கே எனக்கு அறிவியல்பா இருக்கு, ஆனா அப்படி இருக்கு. அத சாப்பிடுறாங்க. சோ தீண்ட தகாதது, கெட்டு போனது, அழுகியது அதெல்லாம் சாப்பிடுறாங்கன்னா அவங்க தமோ குணத்துல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். மனநிலை, இப்ப அடுத்தது மனநிலை பார்க்க போறோம். இந்த 3 குணத்திலயும் இருக்கிறப்போ மனநிலை எப்படி இருக்கும். சத்துவ குணத்துல இருக்கிறவங்க நல்ல ஞானத்தோட இருப்பாங்க, அவங்க ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க, மகிழ்ச்சியாவும் இருப்பாங்க. ரஜோ குணத்துல இருக்கிறவங்க இங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, பணம் 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 ரொம்ப பற்று இருக்கும், எதுக்கு மேலேயாவது ரொம்ப பற்று இருக்கும். கோபம் ரொம்பவே இருக்கும். அப்புறம் பேராசை, ஏன்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாவே இருக்க மாட்டாங்க, எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும், அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும். இருக்கிறதுமே அவங்களுக்கு பத்தாது, சோ சாட்டிஸ்ஃபைடா இருக்க மாட்டாங்க, எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேராசை இருக்கும் ரஜோ குணத்துல இருக்கிறவங்க. தமோ குணத்துல இருக்கிறவங்க நம்ம இந்த 3 குணத்துக்கும் ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா. சத்துவகுணம் விபீஷணன், ரஜோகுணம் ராவணன், தமோ குணம் கும்பகர்ணன். சோ தமோ குணத்துல சோம்பேறியா இருப்பாங்க, பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம கிட்டயும் இருக்கும், நம்மளுமே பார்த்திருக்கலாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லயுமே
எல்லாருமே தமோ குணத்திலே இருக்கிறாங்க அப்படின்னு இல்ல. நம்ம கிட்டயும் ராவணன் இருப்பான், நம்ம கிட்டயும் கும்பகர்ணன் இருப்பான் இல்லையா? சோ பகவான் அந்தந்த விஷயத்த நீ மாத்திக்கோ அப்படின்றதுதான் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறது. சோ ரொம்ப சோம்பேறித்தனம், நம்ம ஏதாவது ஒரு செயலை நம்மளே அம்மால நான் உன்னை நேத்திக்கே சொன்னல இந்த வேலை செய்யணும்னு, ஏன் செய்யல அப்படின்னு அம்மா திட்டுவாங்க இல்லைங்களா? சோ அப்பனா என்ன, நம்ம தமோ குணத்துல இருந்தனால அந்த வேலையை நம்ம செய்யல. சோ நம்மளுமே அந்த அந்த கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தமோ குணத்துல இருக்கோம் அப்படின்னா இந்த செயல்கள்லாம் தமோ குணத்துல இருக்கோம்னா அப்ப நம்ம மாத்திக்கணும். அதான் சோம்பேறியா இருப்பாங்க, மந்தமா என்ன வேணாலும் சொல்லுங்க. இந்த திட்டும் நம்ம எல்லாரும் சர்வ சாதாரணமா எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி எத்தனை தடவை நான் உனக்கு சொல்றேன், நீ கேட்கவே மாட்டேங்கிறியே அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, திட்டுவாங்க. சோ அதுக்கு காரணம் நம்ம தமோ குணத்துல இருக்கோம், அப்படியே மந்தமா இருக்கிறது. அப்புறம் இப்படி இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க ஆன்மீகத்திலயுமே நம்ம ஏதாவது சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரெஸ்ட். இப்ப நிறைய பிள்ளைகள் அப்படி இருக்காங்க இல்லையா, அதுக்கு காரணம் அவங்க தமோ குணத்துல ரொம்ப இருக்காங்க. அதனாலதான் சோ ஆன்மீக முன்னேற்றத்தில் ஆர்வமின்மை, ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது சாமி விஷயங்கள் பத்தி எல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா. இப்ப பாருங்க ஃபர்தரா சொல்றாங்க, இப்ப சத்துவகுணத்துல இப்ப சத்துவகுணமும் சூப்பரா அப்படின்னா அதுவும் சூப்பர் இல்லைன்றாங்க பகவான் ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல நம்ம அதை பார்க்கலாம். சத்துவகுணத்துல இருக்கிறவங்க நல்லவங்க தான். அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்ட்டு ஒரு ஒரு ரொட்டீனா ஒரு சார்ட் வச்சிருப்பாங்க, அழகா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சுக்குவாங்க, அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் அவங்களே அழகா பாத்துக்குவாங்க, ஹார்ட் ஒர்க்கிங்கா இருப்பாங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, ரொம்ப நல்ல டைப்பா இருப்பாங்க, அடுத்தவங்களெல்லாம் தேவையில்லாம இன்ச பண்ண மாட்டாங்க, ஹெல்பிங் டெண்டன்சியும் இருக்கும். இப்ப பாருங்க உதாரணத்துக்கு இந்த போட்டோல பாருங்க, ஒருத்தர் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாருக்கும். சோ அப்ப அவர் சத்துவ குணத்துலதான் இருக்காரு. ஆனா அவங்களுக்கு வந்து எல்லா சத்துவ குணத்துல இருக்கிற எல்லாரும் கிருஷ்ண பக்தி பண்றாங்களா அப்படின்னா அப்படி இல்ல அப்படின்றது எல்லாமே இப்ப இனிமேல் வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல பகவான் வந்து சொல்லுவாங்க. அவங்க சத்துவ குணத்துல இருக்காங்க, ஆனாலும் அவங்களுக்கு நான் பண்றேன், நான் தான் கஷ்டப்பட்டு படிச்சேன், நான் நல்ல பெர்ஃபெக்டா டைம் டேபிள் போட்டு நான் கஷ்டப்பட்டு படிச்சேன், அதுக்கப்புறம் நானே முயற்சி பண்ணி நான் வேலைக்கு போனேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், இப்ப நான் என் குடும்பத்தை நான் நல்லா வச்சிருக்கேன், நான் ஒரு பெரிய வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எல்லாமே நான் தான் அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர இது எல்லாமே பகவானோட அருளும் இருக்கு அப்படின்னு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. யாருன்னா சத்துவ குணத்துல இருக்கவங்க. ஆனா சத்துவ குணம் வேணும் ஆக்சுவலா. இப்போ இந்த தமோ குணம் வந்து ரொம்ப ரொம்ப தீய பழக்க வழக்கங்கள் இருக்குன்னா அவங்க தமோ குணத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். ரஜோகுணமும் தமோ குணமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான். சோ அவங்க நல்ல பக்தர்களா ஆகணும்னா அவங்க முதல்ல சத்துவ குணத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் சுத்த சத்துவ நிலைன்னு ஒண்ணு இருக்கு, பகவான் வந்து நம்மள அந்த நிலையில தான் இருக்கணும்ன்றாங்க. ஏன்னா சத்துவ குணத்துல இருக்கிறவங்க எல்லாம் நான் தான் செஞ்சேன், பகவானுக்கும் தனக்கும் எந்த ஒரு தன்னோட முயற்சி தான் காரணம் அப்படின்னு அந்த ஒரு ஈகோவும் இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் அகம்பாவம் இருக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு. அவங்க ஆனா ஆக்சுவலா அவங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டாங்க, எல்லா நல்ல விஷயங்களும் இருக்கும், ஆனா இந்த ஒரு விஷயம் இருக்காது. சோ அதனாலதான் பகவான், ஆனா சத்துவ குணம் முக்கியம். சோ படிப்படியாதான் நம்ம சுத்த சத்துவ நிலைக்கு வர முடியும். சோ அதனால இப்ப ரஜோகுணம் தமோ குணத்துல இருந்தாலும் நம்ம அந்த தீய இதெல்லாம் விட்டுட்டு சத்துவ குணத்துல வரணும், அப்புறம் நம்ம சுத்த சத்துவ நிலைக்கு போகணும். இதுதான் பகவான் வந்து இந்த ஃபுல் சாப்டர்ல சொல்றது. இப்ப பாருங்க, தண்ணீர் மிகவும் திருப்தியுற்று இருப்பதால் பரமாத்மாவின் ஆணைகளை பின்பற்றுவதில்லை. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அவங்க தான் காரணம், நான் வந்து அழகா நான் சம்பாதிச்சேன், நான் இவ்வளவு பேருக்கு அன்னதானம் பண்ணிப்பேன், நான் நிறைய பேர் போஸ்டர்ல எல்லாம் ஒட்டியிருப்பாங்க, இத்தனை பேருக்கு நான் வந்து புக்ஸ் கொடுத்தேன், இந்த கோயிலுக்கு நான் தான் வந்து இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் போட சொல்லுவாங்க, அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இப்ப எதிர்பார்க்காதவங்களும் இருக்காங்க, நம்ம அவங்கள பத்தி சொல்லல, இவங்கள பத்தி நம்ம பேசுறோம் ஓகேங்களா. இவங்களுக்கு வந்து எல்லாம் தான் செஞ்சேன், எல்லாம் தன்னோட முயற்சி மட்டும்தான் அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப ரஜோகுணத்துல பாத்தீங்கன்னா அவரது ஆசைகள் கூக்குரலிட்டு கொண்டிருப்பதால் பரமாத்மாவின் ஓசை அவருக்கு கேட்பதில்லை. ஏன்னா அவங்க வந்து அந்த பணம்ன்ற அந்த அந்த இதுல ஓடிக்கிட்டு இருப்பாங்க, நடுவுல பகவான் வந்து மென்மையா பேசுறாரு, அது அவங்களுக்கு கேட்காது. தமோ குணம் அவங்க எல்லாம் அவுட் ஆஃப் த பாக்ஸஸ், என்ன அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த தமோ குணத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு சுத்தமா ஏன்னா அவங்க எப்பவுமே ஒரு போதை பழக்கம் அதெல்லாம் இருக்கு, மது இருக்கு இல்லைங்களா. சோ அதனால அந்த மயக்கத்துல இருக்கிறனால யாரு என்ன சொன்னாலும் அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவர் மிகவும் சோம்பேறியாகவும் அறியாமையிலும் இருப்பதால் அவர் பரமாத்மாவின் சப்தத்தை கேட்பதில்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன முரண்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 3 கண்ணுக்கு தெரியாத கட்டுகள் என்னை கெட்டியாய் பிடித்து கொண்டுள்ளன,
நான் நினைத்து கொண்டிருந்தேன் அதுதான் என் உண்மையான பலம் என்று. சோ நம்ம எல்லாருமே இப்ப இந்த சத்துவ குணத்துல இருக்கிறவங்க அவங்க தன்னைத்தானே பெருமையா பேசிக்குவாங்க. நான் வந்து எவ்வளவு காலையில எந்திரிச்சிருவேன், 3 மணிக்கு எந்திரிச்சு நான் 1 hour எக்ஸசைஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் யோகா பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour புக்கு மோட்டிவேஷனல் ஸ்டோரி புக்கு படிப்பேன், அதுக்கப்புறம் நான் என்னோட ஆபீஸ்க்கு போவேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் அவர் தன்னைத்தானே முன்னிலைப்படுத்திக்குவாரு. சோ அவங்க பண்றாங்க, எல்லாமே அழகா பண்றாங்க, ஓகே தான். ஆனாலும் பகவானும் எனக்கு அந்த நான் இப்படி இருக்கணும் ஏன்னா தன்னைத்தானே ஒழுங்கா பாத்துக்கிறதும் மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஆனா நான் தான் அப்படின்னு அந்த அகம்பாவம் வந்துடவே கூடாது நமக்கு. அதுதான் பகவான் வந்து சொல்றது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் நான் படிச்சிடுறேன். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எல்லா ஞானங்களிலும் உயர்ந்ததான இந்த பரம ஞானத்தை நான் உனக்கு மீண்டும் கூறுகிறேன். இப்போ வந்து பகவான் வந்து இது வரைக்கும் சொன்னது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே ஞானத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். இன்னும் நான் இந்த விஷயத்த நான் நிறைய முனிவர்களுக்கு சொன்னேன். அவங்க வந்து இன்னும் நல்ல தெய்வீகமான ஒரு பக்குவ நிலையை அடைஞ்சாங்க. எதுனா இந்த 14th சாப்டர்ல பகவான் கொடுக்குற இந்த ஞானம், அதாவது இந்த முக்குணங்கள் அத பத்தி சொல்ற அந்த ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு தக்கன நம்ம ஹேண்டில் பண்ணி நம்ம அந்த சுத்த சத்துவ நிலைக்கு போய் நம்மளும் நல்ல நிலையை அடையலாம், பகவானோட திருவடியை நம்ம ரீச் பண்ணலாம். இப்ப செகண்ட் ஸ்லோகம்ல பாத்தீங்கன்னா, இந்த ஞானத்தில் நிலை பெறுவதால் ஒருவன் என்னை போன்ற தெய்வீக இயற்கையை அடைய முடியும். சோ இந்த மாதிரி பகவான் சொல்றது மாதிரி இந்த 2 ரஜோகுணம் தமோகுணத்துல இல்லாம சத்துவ குணத்துல இருந்துட்டு அப்புறம் அதுல இருந்து சுத்த சத்துவ நிலைக்கு நம்ம வர்றப்போ அதுல இருந்து நம்ம அந்த சுத்த சத்துவ நிலையிலே இருந்து நம்மளோட ஆயுசு காலம் முழுவதும் பகவானை திருப்தி பண்ற மாதிரி செயல்கள்ல ஈடுபட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பகவானோட உலகத்தை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு பகவான் சொல்றாங்க. இவ்வாறு நிலை பெற்ற பின் அவன் படைப்பின் போது பிறப்பதோ பிரளயத்தின் போது தொல்லை உருவதோ இல்லை. சோ அவன் மீண்டும் இந்த வேர்ல்டுக்கே வரமாட்டான். அதுதான் பகவான் சொல்றது. கிருஷ்ணர் தூய ஞானத்தின் மகிமையை உரைக்கிறார். சோ இதுக்கு முன்னாடி எல்லாம் பகவான் வந்து தூய பக்தி தொண்டுனா என்ன அத பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்ப இந்த சாப்டர்ல தூய ஞானம்னா என்ன அத பத்தி சொல்ல போறாங்க, அதோட சிக்னிபிகன்ஸ சொல்ல போறாங்க. நம்ம தூய ஞானம் நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், தூய பக்தி தொண்டு எவ்வளவு முக்கியன்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த சாப்டர்ல தூய ஞானம், அதாவது அந்த சுத்த சத்துவ நிலைக்கு நம்ம போறதுதான் அது உயர்ந்த பரம் ஞானம் முக்தி அளிக்கும். சோ நம்ம பகவான் கிட்ட போயிட்டோம்னா திரும்ப இங்க வரமாட்டோம் இல்லையா, முக்தி அடைஞ்சிருவோம். அதுதான் பகவான் சொல்றாங்க, தெய்வீகமான பக்குவ நிலையை அடைய முடியும். நித்தியத்துவம், அதாவது பகவானோட உலகம்ன்றதுதான் நித்தியம் இல்லையா? சோ பகவானோட நித்தியமான அந்த உலகத்தை நம்ம ரீச் பண்ணிடலாம். இப்ப பிரபுபாதர் அவர்கள் சொல்றாங்க, முக்குணங்களால் கலங்கப்படாத ஞானம் தெய்வீக ஞானமாகும். சோ நம்ம இந்த 3 குணங்களையும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வைங்க. இது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க இருக்கிறாங்க, அதுல வந்து மூணு குழந்தைங்க வந்து தவறான பழக்க வழக்கத்துல ஈடுபட்டு இருக்கானுங்கன்னு வைங்க. அதுல ஒரு குழந்தைய புதுசா இப்பதான் இந்த 3 பசங்களை பாத்துக்கிட்டு இருக்குது. இந்த 3 பசங்க அவனை வந்து கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, வா இந்த பொடி யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி, ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படி இப்படின்ட்டு. சோ அவனுக்கு வந்து போகணும்னு தோணுது, ஆனாலும் அவன் மனசுக்குள்ள இது பண்றான், இல்ல தப்பு, இவங்க தப்பு செய்யறாங்க, நம்ம போக கூடாது அப்படின்னு சொல்லி அவனை புடிச்சு இழுத்தாலும் அவன் எப்படி வெளியே வரான், அதெல்லாம் இல்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வைராகியத்தோட வெளியே வரான் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம இந்த முக்குணங்கள் நம்மளை போட்டு இழுக்கும். எந்த மாதிரியான அட்ராக்ஷன் வேணாலும் இருக்கலாம். நேத்துக்கே நம்ம பார்த்தோம் அஜாமிளன் கதையெல்லாம். இத்தனைக்கும் அவர் பிராமணர், வேதங்களை கற்றறிந்த பிராமணர், ஆனா பார்க்க கூடாத செயலை பார்த்தனால அவரு அந்த இன்பத்துல அனுபவிக்கணும்னு சொல்லி போயிடுறாரு இல்லைங்களா? சோ அது காரணம் அந்த குணம் வந்துருது, அந்த சத்துவ குண நிலைய தாண்டி ரஜோகுணம், நான் அவளை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ரஜோகுணத்துக்கு அவர் போயிடுறாரு. சோ அந்த மாதிரி நம்ம இப்படி இழுத்தாலும் இந்த முக்குணங்களை தாண்டி நம்ம தனியா இருக்கணும். அப்படி நம்ம தனியா அந்த முக்குணங்கள் இருக்கிற இழுப்புக்கு போகாம நம்ம தனியா அந்த சுத்த சத்துவ நிலையில இருந்தோம் அப்படின்னா நமக்கு தெய்வீக ஞானம் கிடைச்சிரும்.
கிருஷ்ணர் நமக்கு அந்த பரமமான ஞானத்தை அளிக்கிறார் அப்படின்னு பிரபுபாதர் அவர்களும் சொல்றாங்க. அதை கடைபிடிப்பது நம் கையில் தான் உள்ளது. இங்க பாருங்க, இங்க 2 போட்டோஸ் போட்டிருக்காங்க. ஒருத்தங்க வந்து பகவத்கீதை இல்ல பாகவதம் அதெல்லாம் வாசிக்கிறாங்க, இன்னொருத்தங்க ஜபம் பண்றாங்க. சோ கலியுகத்துல நாம ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இங்க நம்ம ஜபமாலை வச்சு நம்ம ஜபம் பண்றோம். அதுக்கு காரணம் அந்த 16 ரவுண்ட்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு. இது வேற யாருக்காகவோ இல்ல, நமக்காக. நம்ம அந்த கிருஷ்ணரோட ப்ரொடெக்டிவ் கவரிங்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா நாம ஜபம் பண்றது ரொம்ப 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 முக்கியம். பகவத்கீதை ஸ்லோகங்கள் டெய்லி வாசிக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பகவானோட திருவடியை நல்லா புடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். யாரெல்லாம் பகவானோட திருவடியை புடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். அதுதான் பிரபுபாதரும் சொல்றது. அது நம்ம கையில தான் இருக்கு. நீ டெய்லியும் பகவத்கீதை வாசிக்கிறியா, இல்ல பாகவதம் வாசிக்கிறியா, இல்ல தேவையே இல்லாம ஒரு நாவலை வாசிக்கிறியான்றது நம்ம கையில தான் இருக்கு இல்லையா? சோ நம்ம பகவத்கீதையோ பாகவதமோ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு நல்லது. நம்ம பகவானோட அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருப்போம். நம்ம நாம ஜபம் பண்றோம்னா அது நமக்கு தான் நல்லது. சோ பிரபுபாதரும் அதுதான் சொல்றாங்க. நீங்க இப்படி நீங்க உங்களோட லைஃபை எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம பகவானோட உலகத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு பிரபுபாதர் அவர்களும் சொல்றாங்க. இப்ப 3rd ஸ்லோகம்ல பகவான் என்ன சொல்றாங்கன்னா, பரதனின் மைந்தனே, பிரம்மன் எனப்படும் மொத்த ஜட வஸ்துக்களும் ஒரு கருவறை ஆகும். அந்த பிரம்மனை கருவுற செய்து அனைத்து ஜீவாத்மாக்களின் பிறப்பினையும் நானே சாத்தியமாக்குகின்றேன். ஏன்னா இப்ப நம்ம பகவான் வந்து ஒரு மினிஸ்டர்ஸ போட்டுட்டாரு, ஆனா அல்டிமேட்டா சூப்பர்வைஸ் பண்றது கிருஷ்ண பகவான் இல்லைங்களா? இப்ப இந்த உலகத்துல எல்லாம் ஒழுங்கா நடக்குதா, ஒழுங்கா பாத்துக்கணும்ன்ற பொறுப்பை சிவபெருமான் கிட்டயும் பார்வதி தேவி கிட்டயும் ஒப்படைச்சிருக்காங்க. கிரியேஷன் ஆக்டிவிட்டி எல்லாமே பிரம்மா கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஆனாலும் நமக்கு இந்த ஜென்மத்துல இந்த மனித உடல் இந்த உடலோட நம்ம பிறக்கணும்னா அதுக்கு காரணம் நம்ம போன ஜென்மத்துல கொஞ்சம் ஆசைகள், பாவ புண்ணிய கணக்குகள் அதெல்லாமே இருக்கு. பிளஸ் பகவானோட விருப்பம், நம்ம இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு உடல் அமைப்போட நம்ம இருக்கணும் அப்படின்றது அல்டிமேட் டிசைடர் யாருன்னா அது பகவான் கிருஷ்ணர். சோ அவர் வந்து இந்த கிரியேஷனோட பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு? பிரம்மா கிட்ட. சோ பிரம்மா தான் நமக்கு அதனால இந்த ஸ்லோகத்துல அப்படி போட்டிருக்கு. பிரம்மா வந்து கிரியேஷன் அந்த தொழில செய்யறாங்க. இந்த ஜட உலகத்துல நம்ம எல்லாரும் இங்கதான் பிறக்கிறோம், வேற எங்கேயோ இல்ல. இந்த ஜட உலகத்துல நம்ம பிறவி எடுக்கிறோம். சோ நம்ம இந்த உடலோட பிறக்கிறத அல்டிமேட்டா டிசைட் பண்றது பகவான். இப்ப வந்து என்னன்னா இங்க வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்த கலவை அப்படின்றது நேத்திக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த ஜட காடு, மலை, தண்ணி, அதுக்கப்புறம் நம்ம உடம்பே 24 மூலக்கூறுகளால செய்யப்பட்டிருக்கு. சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கலவையா தான் நம்ம இருக்க முடியுமே தவிர ஒருத்தர் இல்லாம இல்ல. இந்த முக்குணங்களோட தான் நம்ம இருக்கவும் முடியும். முக்குணங்களை தாண்டியும் இருக்க முடியாது. ஆனா அதாவது முக்குணங்களை தாண்டி சத்துவ நிலையில நிலை பெறணும். ஆனா முகுணங்கள் இருக்கும் நம்ம கிட்ட. அதுதான் பகவான் சொல்றாங்க. இப்ப பாருங்க, குந்தியின் மகனே, எல்லா உயிரினங்களும் இவ்வுலகில் பிறப்பினால் சாத்தியமாக்கப்படுகின்றன. சோ பகவான் வந்து எல்லாரையும் நம்ம ஜென்மம் எடுக்கிறோம்னா நம்ம பூமியில வந்து வாழணும். மேலும் நானே விதை அளிக்கும் தந்தை என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். சோ பிரம்மா வந்து நம்மள உருவாக்குறாங்க, நம்ம இந்த பூமியில பிறக்கிறோம். சோ பூமி மாதா தான் அம்மா மாதிரி. அப்பாவா இருக்கிறது யாருன்னா பகவான் கிருஷ்ணர். சோ நம்ம உயிர்வாளிகளா இருக்கிற நம்ம எல்லாருமே அனிமல். நேத்தி கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, 84 lakh ஸ்பீஷீஸ், நீர்வாழ் உயிரினங்கள், அதுக்கப்புறம் நிலத்துல வாழ்ற உயிரினங்கள், நெருப்புல கூட நிறைய உயிரினங்கள் வாழுது. இப்படி நம்ம வந்து இந்த ஒரு பிளானட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது போக நிறைய பிளானட்ஸ் இருக்கு, அதுலயும் உயிரினங்கள் இருக்கு. எல்லாத்துக்குமே தந்தையா இருக்கிறது யாருன்னா கிருஷ்ண பகவான். நம்ம இந்த ஏர்த்ல இருக்கோம். சோ பூமி மாதா தான் நமக்கு அம்மா, அப்பாவா இருக்கிறது பகவான் கிருஷ்ணர் அப்படின்ட்டு இங்க சொல்றாங்க பகவான். ஒரு நிமிஷம். இப்ப அடுத்தது அனைத்து ஜீவன்களுக்கும் கிருஷ்ணரே தந்தை. அதுதான் நான் இப்ப சொன்னேன். இயற்கையே அன்னை, இந்த பூமி மாதா தான் அன்னை. இந்த சுருக்கம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சோ 5th ஸ்லோகம்ல இருந்து 9th ஸ்லோகம் வரைக்கும் பகவான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எப்படி ஒரு மனுஷனையும் இந்த 3 குணங்கள் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம முன்னாடி சாப்டர்ல பார்த்தோம், சாப்டர் 5, 6 நினைக்கிறேன். அதுல எப்படி மனசை நம்ம நண்பனா வச்சுக்கணும், இந்த மனசு வந்து எதிரி ஆயிடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இங்க இந்த சாப்டர்ல
குணங்கள் எப்படி நம்மள கண்ட்ரோல் பண்ணுது, அந்த குணங்கள் எப்படி நம்ம இழுத்துட்டு போகுது, அது எல்லாமே இங்க நம்ம பார்ப்போம். ஜட இயற்கை சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம் ஆகிய முக்குணங்களால் ஆனது. இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல எல்லார்கிட்டயும் இந்த 3 குணம் இருக்கும் கண்டிப்பா. பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, நித்தியமான உயிர் வாழி இயற்கையின் தொடர்பில் வரும்போது இந்த குணங்களினால் கட்டுப்படுத்தப்படுகிறான். சோ நம்ம பிறவி எடுத்த உடனேல இருந்து அப்பத்துல இருந்து இந்த 3 குணங்களும் நம்மள சூழ்ந்துரும். அந்த குணங்களோட இழுப்புக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம நடந்துக்குவோம். சோ ஒரு நாளிலே பாருங்க, இதுல சத்துவ குணம் நம்ம ஃபுல் டேல எந்தெந்த குணம் நம்மள ஆக்குபை பண்ணிருக்கு அப்படின்றத இங்க ரெப்ரசன்டேஷன்ல காமிச்சிருக்காங்க. சத்துவ குணம்ன்றது இந்த ஒயிட், ரஜோகுணம் இந்த. சோ அப்பனா 3மே ஈக்குவலா பிரியப்பட்டிருக்கு. மூணுத்துக்குமே ஒரு போட்டா போட்டி நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு சாப்டர்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ நம்ம இந்த 3 குணங்களும் கண்டிப்பா எல்லா மனுஷங்களுக்கும் வரும். நம்ம இப்ப நம்மளே ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், யாரோ 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? இல்ல ரோட்ல சண்டை போடுறது. சோ யாருமே இதுல விதி வழக்கு இல்ல. இந்த 3 குணங்களுக்கு உட்பட்டவங்க தான் நம்ம மனுஷங்க எல்லாருமே. சோ இங்க வந்து பிரபுபாதர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பௌதீக உலகத்துல வசிக்கும் ஒவ்வொருவருமே சிறை தண்டனை பெற்றவர்கள். நேத்தி கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப அங்க துவாரபாலகர்களே தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அவங்க தண்டனை அனுபவிக்கிறதுக்கு பூமிக்கு தான் வராங்க. சோ இது வந்து பகவானும் சொல்லியிருக்காங்க, இந்த பௌதீக உலகம் வந்து துக்காலயம், துக்கங்கள் மட்டும்தான் நிறைஞ்சது. ஆனா நம்ம என்ன இப்படி சொல்றீங்க, துக்கங்கள் நிறைஞ்சது, நான் ரொம்ப ஜாலியா இருக்கேனே, எனக்கு லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னா அவங்களாம் மாயையில இருக்காங்க. பகவான் வந்து ஆமா நீ கொஞ்சம் நம்ம ஆசைப்பட்டிருக்கோம், சோ அதை அனுபவிக்கிறதுக்காக பகவான் அந்த வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு மெட்டீரியல் வேர்ல்டுல ஒரு ஃபேமிலியில ஒரு அப்பா வந்து பையனுக்கோ பொண்ணுக்கோ பார்த்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பாரு இல்லைங்களா? அத மாதிரி இப்ப பகவான் நம்ம எல்லாருக்குமே தந்தையா இருக்கிறவர் பகவான். சோ நம்ம ஆசைப்பட்டிருக்கோம் நிறைய. ஓகே, நானே உனக்கு செஞ்சு தரேன், ஒரு உலகம் செஞ்சு தரேன், அதுல உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு வான்னு அவர் காத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம இது ரொம்ப ஜாலியா இருக்கு, இந்த உலகம் ரொம்ப சூப்பரா இருக்கு, இதுல கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு, நீ அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துரு, நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஆனா ஆக்சுவலா பகவான் வந்து நீ அங்க வாடா ராஜா, என்கிட்ட வாடா, நீ நல்லா சந்தோஷமா இருக்கலாம்னு அப்படி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலா. ஓகேங்களா? அனைவரும் ஜட இயற்கையினால் கயிறால் கட்டப்பட்டுள்ளனர். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்ல, அது இழுக்குது, ஒரு குணம் நம்மள இழுக்குது, அதுக்கு தக்கன நம்ம டான்ஸ் ஆடுறோம். ஒரு சிறை கைதி நீதிபதியை குறை கூறினால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லவா? அது போலதான் நாமும் கிருஷ்ணரை குறை சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரபுபாதர் அவர்கள் சொல்றாங்க. சோ நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னா நம்ம அந்த தப்பு போன ஜென்மத்துல பண்ணியிருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு வந்து சில பேர் வந்து நம்மள இப்போ ஒரு ஆபீஸே எடுத்துக்கோங்களேன், அந்த பாஸ் வந்து உங்களை திட்டிக்கிட்டே இருக்காருன்னா போன ஜென்மத்துல நீங்க அவரை ரொம்ப திட்டிக்கிட்டே இருந்திருக்கீங்க, அதனால அவர் இந்த ஜென்மத்துல அவர் ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுக்குறாரு. சோ அந்த அக்செப்டன்ஸை நீங்க வச்சுக்கோங்க. கஷ்டம் வருதா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ ரொம்ப பெருசா வரக்கூடிய கஷ்டத்தை கூட சின்னதா ஆனா நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லைங்களா? அதனால பகவான் வந்து அந்த பெருசா இருக்கிறத சின்னதா ஆக்கி கொடுத்துட்டு ஓகே நீ அனுபவிச்சிட்டியா, ஓகே அடுத்தது நமக்கு சந்தோஷத்தையும் கொடுப்பாரு. ஓகேங்களா? சோ நம்ம பகவான் கிட்ட சரணடைஞ்சிடணும். அப்பந்தான் நம்ம இந்த பௌதிகோட கஷ்டங்கள்ல இருந்து விடுதலை அடையணும். அப்படின்னாலும் நம்ம பகவான் கிட்ட சரண் அடையணும். பாவம் அற்றவனே மற்றவற்றை விட தூய்மையானதான சத்வகுணம் பிரகாசப்படுத்துவதாகவும் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவிப்பதாகவும் அமைகின்றது. இப்ப பகவான் வந்து சத்வகுணத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த ரஜோகுணம் தமோ குணத்தோட கம்பேர் பண்றப்போ சத்வகுணம் நல்லதுதான் நமக்கு செய்யும். இந்த குணத்தில் நிலை பெற்றவர்கள் இன்பத்தின் தொடர்பினாலும் ஞானத்தின் தொடர்பினாலும் பந்தப்படுத்தப்பட்டுள்ளனர். நம்ம ஆக்சுவலா எந்த ஒரு விஷயத்து மேலயும் பந்தப்படக்கூடாது. இப்ப நேத்துக்கே பாருங்க, ஆத்மா வந்து ஒரு உடம்புல இருக்கு அப்படின்னா அது பந்தப்பட்டுட்டுலாம் இருக்காது. அந்த உடம்பு செத்து போயிருச்சு அப்படின்னா ஆத்மா அப்படியே விட்டுட்டு போயிடும். அதே மாதிரிதான் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு மேலயும் பந்தப்பட்டு இருக்கக்கூடாது. சோ சத்துவ குணத்துல இருக்கிறவங்க அவங்க காமன் கம்போஸ்டா இருப்பாங்க, அவங்க வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இன்பத்துல அவங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வெற்றியாளரா இருப்பாங்க. அது கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷத்திலே மூழ்கி தழைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுவுமே நம்ம அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா?
ரொம்ப நம்ம அதுல மூழ்கி தெளிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னாலுமே நம்ம அந்த அகப்பாவத்துல இருக்கோம் தான் அர்த்தம். அப்போ மறுபடியும் நமக்கு பெரிய அடி விழும். அப்ப நம்மளால அதை தாங்கிக்க முடியாது. அதுதான் பகவான் வந்து சொல்றாங்க. இப்ப இந்த சத்துவ குணத்தை பத்தி சொல்றாங்க. முக்குணங்களில் தூய்மையானது. சோ கம்பேர் பண்றப்போ சத்துவ குணம் வந்து ஏன்னா நல்லவர்களா இருப்பாங்க. அவங்க எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க, நல்லதாதான் இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட கொஞ்சம் களங்கங்கள் இருக்கு. அது என்னது அப்படின்றதும் பகவான் சொல்லுவாங்க. பாவ விளைவுகளிலிருந்து விடுவிப்பது. ஏன்னா அவங்க தப்ப எதுவும் செய்ய மாட்டாங்க. குந்தியின் மகனே, எல்லையற்ற ஆசையாலும், இது வந்து ரஜோகுணத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? இங்க சைட்ல பாத்தீங்கன்னா பிக்சர் பாருங்க. இந்த ஆளுக்கு ரொம்ப பணம் பணம் பணம்ன்ட்டு ரொம்ப ஆசை அவனுக்கு. பாத்தீங்கன்னா இவன் திருடிட்டு வரான், பின்னாடி பாருங்க ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான், இவங்கிட்ட இருந்து எப்படி நம்ம திருடலாம் அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு மேல ஒரு ஆசை இவனுக்கு. இங்க பாத்தீங்கன்னா வற்புறுத்தி இந்த ரேபிஸ்ட் அவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? சோ அப்ப அவங்க எல்லாமே அந்த ரஜோகுணத்துலதான் இருக்காங்க. ஓகேங்களா? ஒருத்தனை இங்க பாருங்க, ஒருத்தன் அருவாள் வச்சுக்கிட்டு இருக்கான். ஒருத்தனை கொலையாச்சும் செஞ்சு இதை திருடுறவங்க, மர்டர் பண்றவங்க, அவங்களுக்கு எல்லாம் அந்த அறிவே இல்லை இல்லையா? நம்ம அவன் ஒருத்தன் பணம் கொடுக்குறான்றதுக்காக அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போறாங்க, கொலை செய்யற அளவுக்கு கூட. அவங்களுக்கு தெரியல நம்ம பணம் இதெல்லாம் பெரிய பாவம்ன்றது அவங்களுக்கு தெரியல, அந்த அறிவு இல்ல அவங்களுக்கு. சோ ரஜோகுணம் தமோ குணத்துல அப்படிதான், அவங்களுக்கு அறிவே கிடையாது. ஆக்சுவலா அறிவு இல்லாததுனாலதான் இந்த மாதிரியான தீய செயல்கள்ல அவங்க செய்யறாங்க. இப்ப பகவான் என்ன சொல்றாங்கன்னா, எல்லையற்ற ஆசை. அவங்களுக்கு வந்து அந்த ஆசைக்கு ஒரு அளவே இல்லை. இப்போ இவன் அப்படித்தானே, யாரு ராவணன் வந்து அவனோட மனைவி வந்து ஆக்சுவலா எப்படி பார்வதி தேவி எவ்வளவு அழகா இருப்பாங்களோ அந்த அம்சத்துல அவனுக்கு ஒரு மனைவி மண்டோதரி. அவ அவ்வளவு அழகா இருப்பா. ஏன்னா ஆஞ்சநேயர் தேடி வர்றப்போ மண்டோதரியே தப்பா நினைச்சிருவாரு சீதா மாதா அப்படின்ட்டு. அப்புறம் தான் யோசிப்பாரு, சீதா மாதா எப்படி சந்தோஷமா ராவணன் கூட படுத்துக்கிட்டு இருப்பாங்க, சே தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவர் வருத்தப்படுவாரு. சோ மண்டோதரி அவ்வளவு ஒரு நல்ல ஒரு சிவ பக்தை, அவ்வளவு அழகா பதிவிரதையும் கூட. அப்படி ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருந்தும் அவன் நிறைய பெண்களோட சேர்ந்து உறவு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அவன். ஏன்னா அவனுக்கு அடங்காத ஆசை, அவனுக்கு சாட்டிஸ்பாக்சனே இல்ல. யாரு என்ன ஏது எதுவுமே பார்க்க மாட்டான், எல்லார் கூடயும் உறவு வச்சுக்கிட்டு இருப்பான். ராட்சசிங்க எல்லாருமே அவனோட அந்த புறத்துல இருப்பாங்க. சோ ரஜோகுணத்துல இருக்கு. அந்த மாதிரி ராவணன்கள் இப்பவும் இருக்காங்க. நமக்கு ரொம்ப வெளி உலகத்துக்கு நம்ம தெரியாது, ஆனா இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட மக்களும் இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் எப்படி எந்த மாதிரி குணத்துல இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆசை, அந்த ஆசை அடங்கவே அடங்காது. ஏக்கத்தாலும் பிறந்த ரஜோகுணத்தின் காரணத்தினால் உடலை உடைய உயிர்வாழி பௌதீக பலன் நோக்கு செயல்களால் பந்தப்படுத்த அவனுக்கு வந்து அந்த ஆசை, எனக்கு நான் இந்த செயல் செய்யறேன், எனக்கு இது கிடைக்குது, அப்பனா அது மேல பற்று அவங்களுக்கு இருக்கும். யாரு? ரஜோகுணத்துல. சோ அது மேல அவங்க பந்தப்பட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த 3 குணங்கள்ல இருக்கிறவங்களும் எந்தெந்த விஷயத்துல பந்தப்பட்டுட்டு இருக்காங்கன்றதையும் பகவான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ ரஜோகுணத்துல இருக்கவங்களுக்கு ஆசைகளுக்கு அளவே இருக்காது, எல்லையே இல்ல. அப்படியே அவங்க அதான் சொல்றேன், சாட்டிஸ்பாக்சனே இருக்காது. பௌதீக ஆசைகளால் கடினமாக உழைப்பதற்கு வற்புறுத்தப்படுகிறான். சோ பணம் ஒரு ஜாப்ல இருப்பாங்க அவங்க. இந்த மாதிரி மக்கள் நம்மளே பார்க்கலாம். அந்த ஜாப்ல என்ன பணம் வருதோ அதை வச்சுக்கிட்டு திருப்தியோட இருக்கலாம். ஆனா இல்ல எனக்கு பணம் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்ட்டு அவங்க உடம்ப கூட வருத்திக்கிட்டு இன்னும் ஏதாவது ஒரு 2 மணி நேரம் வேலை கிடைக்குதா, எனக்கு பணம் கிடைக்குதா, நான் போறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில உள்ள கவர்ச்சி. சோ இதுக்குதான் நான் ராவணனோட இத சொன்னேன். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா தமோ குணத்தை பத்தி பகவான் சொல்றாங்க. அறியாமையினால் பிறந்த தமோ குணம். அறியாமை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்குபைடா இருக்கும். யார் என்ன, ஏன்னா அவங்களுக்கு சாஸ்திரத்துல எதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே நல்லா செய்வாங்க இவங்க. சோ ரஜோகுணம் தமோகுணம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான குரூப் ஆஃப் பீப்புள் தான். ஃபுட்டா இருக்கட்டும், நான்வெஜ், இந்த ஆல்கோஹால் எடுத்துக்கிறது, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது, இது எல்லாமே இந்த 2 பேருமே கிட்டத்தட்ட சேம் தான். அதுக்கப்புறம் யாராவது என்ன இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா கூட அப்படின்னு சொல்லி அந்த அட்வைஸ் பண்றவங்கள கூட இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இப்ப நம்மளே கூட அதெல்லாம் பார்க்கலாம். ஒருத்தர் வந்து 2 பேருக்கு உள்ள சண்டை நடக்குது, நடுவுல ஒருத்தர் ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி அந்த அந்த நடுவுல சமரசம் பேச வந்தவரை கொன்னுட்டாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா இவங்க அந்த தமோ குணத்தை அந்த மயக்கத்துல இருக்கிறனால யாரு என்ன நல்லது சொன்னாலும் அதை கேட்கிற அந்த ஒரு மனப்பக்குவமே அவங்களுக்கு இருக்காது. தான் செஞ்சதுதான் கரெக்ட் அப்படின்ற அந்த இக்னோரன்ஸ், கம்ப்ளீட்டா இக்னோரன்ஸ்ல தான் இருப்பாங்க. அனைத்து உயிரினங்களையும் கட்டுண்ட ஆத்மாவை பந்தப்படுத்தக்கூடிய பைத்தியக்காரத்தனம். சோ வெட்டுறாங்க, இஷ்டத்துக்கு கொலையெல்லாம் இன்னும் இருக்கு இல்லைங்களா? கொலையெல்லாம் செய்யறாங்களா? அவங்களுக்கு அந்த பைத்தியத்துல தானே இருக்காங்க. எனக்கு 1 கோடி கொடுப்பியா, நான் தலையை வெட்டுறேன். அந்த மாதிரி
இந்த சத்துவகுணத்திலயோ இல்ல நம்ம பக்தர்கள் யாருமே அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க இல்லையா. சோ அப்ப அவங்க அந்த பைத்தியக்காரத்தனம் அவங்க கிட்ட இருக்கும், இந்த மயக்கம் அவங்க கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் சோம்பல் மற்றும் தூங்க இதெல்லாம் ரொம்ப அதிகமாவே இருக்கும் அவங்க அவங்க கிட்ட. இது யாரு, தமோ குணம். தமோ குணத்தினால் கட்டுப்படுத்தப்படுதல், விஷயத்தை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ள முடியாது. யார் நல்லது சொன்னாலும் மண்டையில ஏறாது. முன்னேற்றம் அடைவதற்கு பதிலாக சீரழிவு, அவங்க வாழ்க்கை சீரழிஞ்சுக்கிட்டு தான் இருக்குமே தவிர எந்த முன்னேற்றமும் இருக்காது அவங்க லைஃப்ல. அந்த மயக்கத்துலதான் இருப்பாங்க அவங்க. சத்துவ குணத்தால் வைக்கப்படும் தடைகள். இப்ப சத்துவ குணத்துல இருக்கிறவங்க நான் ஆல்ரெடி கொஞ்சம் அவங்கள பத்தி சொன்னேன் இல்லையா. அவங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டாங்க, அழகா அவங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டு காமன் கம்போஸ்டா இருப்பாங்க, நல்லாவும் இருப்பாங்க. பௌதிக வேர்ல்டுல பாத்தீங்கன்னா நல்ல வசதி வாய்ப்பு நல்லா இருப்பாங்க. ஆனா அந்த பகவானை நோக்கி போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்காது மிகவும். ஏன்னா அவங்களோட லைஃப்ல அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, அப்படியே இது அப்படியே கண்டினியூ ஆகும், நான் சாவர வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கும். மிகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பதால் கிருஷ்ணர் சொல்வதை செய்ய தூண்டுதல் இல்லை. சோ எந்த மோட்டிவேஷனும் இருக்காது அவங்களுக்கு. எல்லாம் கிடைச்சிச்சு, இவ்வளவுதான் லைஃப், நான் ஜாலியா இருக்கேன், நான் இப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கும். சத்துவ குணத்தில் வைக்கப்படும் தடைகள். பணிவாக இருப்பது மிக கடினமாக உள்ளது. இப்போ நம்ம கிருஷ்ண பக்தி நம்ம கிருஷ்ண பக்தர்களா இருக்கிறவங்க பக்தி பண்ணிட்ட அப்புறம் பக்தி பாதையில வர்றப்போ நமக்கு சொல்லப்படுற இதே ஃபர்ஸ்ட் விஷயமே பணிவா இருக்கிறது தான். நம்ம எப்பேற்பட்ட இதை நம்ம மெட்டீரியல் வேர்ல்டுலயுமே நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. நம்ம நிறைய படிக்கிறோம் அப்படின்னா அந்த நம்ம டீச்சர்ஸ்க்கு ஒபீடியண்டா இருக்கணும், பணிவா இருக்கணும். அப்படியே நான் ரொம்ப பணக்காரன், நான் ரொம்ப படிச்சவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிரா இருக்கக்கூடாது இல்லையா. பணிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேதான் இங்கேயுமே கிருஷ்ண பக்தியிலயும் நம்ம ரொம்ப பணிவோட இருக்கணும். தன்னை மற்றவர்களை விட முன்னேறியவனாகவும் சிறந்தவனாகவும் கருதும் தன்மையினால் அவங்களுக்கு அந்த பணிவு இருக்காது. யாருக்கு, ஈவன்தோ அவங்க சத்துவ குணத்துல இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பணிவு வராது. கிருஷ்ண பக்தி பண்ண கண்டிப்பா பணிவு வரும். அதுதான் பகவான் சொல்றாங்க. இப்ப நம்ம சத்துவ குணத்திலயும் இருக்கோம் ஆனா பணிவு இல்லை அப்படின்னா நம்ம அந்த பணிவை வளர்த்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க, வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருப்பாங்க, இப்போ ஒரு நல்ல நிலைமையும் அடைஞ்சிருப்பாங்க. சோ அவங்களுக்கு அந்த கொஞ்சம் ஒரு அகம்பாவம் கண்டிப்பா இருக்கும். பகவான் என்ன சொல்றாங்கன்னா, நீ அதை வச்சுக்காத, அது நல்லது இல்ல, அதை நீ மாத்திக்கோ அப்படின்ட்டு பகவான் இங்க சொல்றாங்க. கற்றுக்கொள்வது மிக கடினமாக உள்ளது. ஏன், எனக்கு ஏற்கனவே இப்ப யாரா ஒரு சஜஷன், மாதாஜி இப்படி நீங்க பண்ணாதீங்க மாதாஜி, பிரபுஜி இப்படி பண்ணாதீங்க பிரபுஜி அப்படின்னு சொன்னா இவ யாரு எனக்கு சொல்றதுக்கு அப்படின்னு ஒரு இது நமக்கு கிருஷ்ண பக்தி நம்ம பண்றப்பமும் நமக்கு வரும். சோ பகவான் என்ன சொல்றாங்கன்னா, நீ அப்படி நினைக்காத, நீ எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நீ நினைக்காத, நீ பணிவா எல்லாமே கத்துக்கோ அப்படின்ட்டுதான் பகவான் சொல்றாங்க. சோ கிருஷ்ண பக்தி பண்ணாம ஆனா சத்துவ குணத்துல இருக்காங்கன்னா அவங்களோட ஆட்டிடியூட் இப்படிலாம் இருக்கும். நம்ம போய் ஏதாவது ஒருத்தங்க அவங்க கிட்ட போய் சொல்லி கொடுக்கறதுக்கு வராங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நீ யாரு எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி அவங்க ஒரு ஆட்டிடியூட் அவங்க கிட்ட இருக்கும். இப்போ ரஜோகுணம், இது வரைக்கும் நம்ம சத்துவ குணத்துல இருக்கிற விஷயங்கள் பார்த்தோம். இப்ப ரஜோகுணத்துல இருக்கிறவங்களை பத்தி பகவான் சொல்றாங்க. இவங்க பணம் அந்த இவங்களுக்கு கோபம் ரொம்ப இருக்கும், பேராசை இருக்கும், பொறாமை இருக்கும். யாருக்கு, இவங்க ரஜோகுணத்துல இருக்கிறவங்க. கிருஷ்ணருக்கு பலன்களை அர்ப்பணிக்க முடியவில்லை. முதல்ல அவங்க கிருஷ்ண பக்தியை பண்ண மாட்டாங்க. தன்னிடம் உள்ளதில் மிகவும் பற்று கொண்டிருப்பதால் நிறைவேற்றி கொள்ள எண்ணில் அடங்காத ஆசைகள். நீங்க வாங்க, நம்ம கிருஷ்ணர் பத்தி ஒரு சத்சங்கம் நடக்குது, நீங்க வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க. அதுவே இங்க பணத்தை மல்டிப்ளை ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடக்குதுன்னா அதுக்கு போவாங்க. ஓகேங்களா. சோ அந்த மாதிரி இருப்பாங்க ரஜோகுணத்துல இருக்கிறவங்க. முதல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல பகவானுக்குன்ட்டு, ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் பக்தி செய்ய முடியவில்லை? எண்ணில் அடங்காத ஆசைகளும் தீவிரமான பற்றுதல்களும் உள்ளதால் பாவங்கள் செய்வதற்கு விருப்பப்படுதல். ஏன்னா அவங்கதான் இன்னும் கிருஷ்ண பக்தியே பண்ணலையே, ஃபுல்லா அவங்க பற்றுதல்ல தானே இருக்காங்க. சோ அதுக்காக யார வேணாலும் கொல்லணும்னாலும் நான் கொல்லுவேன், அந்த மாதிரி ரஜோகுணத்துல இருக்கிறவங்க. சோ பணம்ன்றது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய இருக்கலாம் இல்லைங்களா. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அதுக்காக என்ன தப்பு வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். 4 பேர் நல்லா இருக்கணும்னா எவ்வளவு பேர் வேணாலும் கொலை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த படங்கள்ல காமிக்கிறதையும் அதெல்லாம் செஞ்சு படங்கள்ல பாக்குற மாதிரி நம்ம செயல்படுறது ரொம்ப பெரிய ஸ்டைலு அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு
தப்பா வழிகாட்டுறாங்க எல்லாரும். அதனால நம்ம அந்த தப்பான பாதைய சூஸ் பண்ணிட கூடாது. சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, பகவான் என்ன சொல்லியிருக்காங்க அதுபடி நம்ம செய்யணும். அதனால் பக்தி செய்வதற்கு வைராக்கியம் இல்லாமை. பக்தி பண்றப்போ கண்டிப்பா நமக்கு வைராக்கியம் இருக்கணும். ஏன்னா நம்ம இங்க மக்கள் நிறைய மக்களோட நம்ம வாழ்றோம். எல்லாரும் கிருஷ்ண பக்தர்களா இருப்பாங்கன்ட்டுனா இல்லைங்களா? நம்ம என்ன எல்லா வகையான மக்களும் கூட தான் சேர்ந்துதான் நம்ம வாழ்ந்து ஆகணும். அப்ப அவங்க ஏதாவது நம்மள தவறான பாதைக்கு கொண்டு போறாங்க அப்படின்னா நான் வரமாட்டேன். அவங்க என்ன வேணாலும் நம்மள ரொம்ப அவமானப்படுத்தட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும், நான் எனக்கு பகவான் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நான் இப்படித்தான் இருப்பேன்ற அந்த வைராகியம் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் பகவானும் சொல்றாங்க. இந்த ரஜோகுணத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த வைராகியம் எல்லாம் இருக்காது, அதனால பக்தியும் செய்ய மாட்டாங்க. தமோ குணம், இப்ப அடுத்த குணமான தேர்ட் குணமான இந்த தமோ குணத்துல பத்தி சொல்றாங்க பகவான். அவங்களாலையும் கண்டிப்பா பக்தி செய்ய முடியாது. ஃபுல்லா நான்வெஜ் சாப்பிடுறது, பகலை பார்த்திருக்கவே மாட்டாங்க, நைட்டுலதான் அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஒருவித மயக்கத்தில், ஏன்னா அவங்க தீய பழக்க வழக்கங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க இல்லைங்களா? அவங்க வேலை செய்யற இடமும் தீய விஷயங்கள் செய்யற மாதிரியான இடத்துலதான் அவங்க வேலையும் செய்வாங்க. சோ அப்புறம் அவங்களுக்கு எங்க இருந்து இதெல்லாம் பக்தி செய்யறதுக்கெல்லாம் ஒரு ஐடியா வரும்? முதல்ல மயக்கத்தில் இருப்பதால் கிருஷ்ணரின் அறிவுரைகளை புரிந்து கொள்ள முடியாமை, சோம்பேறித்தனம் உச்சத்துல இருக்கும் அவங்களுக்கு. சோம்பேறித்தனத்தால் தவங்களை மேற்கொள்ள முடியவில்லை. நம்ம வந்து ஒழுங்கா காலையில எந்திரிக்கிறோம் அப்படின்னாலுமே அது தவம். முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா? நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்குது, ஆனா அது பகவான் சொல்றாங்க வேண்டாம், இது நீ எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை தியாகம் பண்றோம் அப்படின்னா அதுவுமே பெரிய தவம். சோ இந்த தவம் எல்லாம் இந்த தமோ குணத்துல இருக்கிறவங்களால கண்டிப்பா செய்யவே முடியாது. அதுதான் பகவான் சொல்றாங்க. சத்வகுணம் இன்பத்தினாலும் ரஜோகுணம் செயல்களின் பலன்களினாலும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. சோ சத்வகுணத்துல இருக்கிறவங்க அந்த ஹாப்பினஸ்ல அப்படி சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ரஜோகுணத்துல இருக்கிறவங்க பணம், எனக்கு பணம் வருது அந்த பணம், அந்த எனக்கு நான் ஒரு செயல் செய்யறேன், அந்த பலன்கள் மேல அவ்வளவு பற்று, அதனால அவங்க கண்ட்ரோல் ஆகி இருக்காங்க, அதுல கட்டுண்டு இருக்காங்க அப்படின்னு பகவான் சொல்றாங்க. தமோ குணத்துல இருக்கிறவங்க பைத்தியக்காரத்தனத்தினால் அவங்களுக்குன்ட்டு ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதை செய்வாங்க, அதுதான் கரெக்ட், அவங்களுக்கு அதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்க இருப்பாங்க அந்த பைத்தியக்காரத்தனத்துல. எது என்னை இந்த முக்குணங்களில் வைக்கிறது? இவற்றை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வதால் சத்வகுணத்தையும் தாண்டி சுத்த சத்துவத்தில் அதாவது வசுதேவ தளம் நிலை பெற முடியும் அப்படின்ட்டு கிருஷ்ணரும் சொல்றாங்க, பிரபுபாதர் அவர்களும் சொல்றாங்க. சோ இந்த முக்குணங்கள் நம்மளை ஆட்டி படைக்குது. சோ இந்த முக்குணங்களையும் தாண்டி நம்ம ஜெயிக்கணும் கண்டிப்பா. அதாவது சுத்த சத்துவ நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சுத்த சத்துவ நிலைன்னா என்ன அப்படின்னா அந்த சத்துவ இதுல இருக்காங்க இல்லையா, அதே மாதிரிதான். ஆனா அவங்க கிட்ட பணிவு இருக்கும். யார்கிட்ட? சுத்த சத்துவ நிலையில இருக்கிறவங்களுக்கு. கிருஷ்ண பக்தி பண்ணுவாங்க. இந்த சத்துவ குணத்துல இருக்கிறவங்க கிருஷ்ண பக்தி பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியாது. சுத்த சத்துவத்துல இருக்கிறவங்க கிருஷ்ண பக்தி பண்ணுவாங்க. ஆனா அது முக்கியம், ரஜோகுணம் தமோ குணம். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த 3 குணத்துக்கு உட்பட்டவங்க தான். இந்த ரஜோகுணம் தமோ குணத்துல இருந்து தள்ளி வந்து சத்துவ நிலைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சத்துவ நிலையில இருந்துதான் சுத்த சத்துவ நிலைக்கு நம்மளால போக முடியும். சோ அந்த சுத்த சத்துவ நிலையில எல்லாமே பகவானை திருப்திப்படுத்துற மாதிரியான செயல்கள் செய்யறது, பகவான் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி நடந்துக்கிறது, அதுதான் சுத்த சத்துவ நிலை. அந்த நிலைக்கு நீ வா அப்படின்ட்டு பகவான் வந்து சொல்றாங்க. சத்துவ குணத்தின் தாக்கம் அதிகரிக்கும் போது என்னெல்லாம் நடக்கும்? ரஜோகுணத்தின் தாக்கம் அதிகரிக்கும் போது என்னெல்லாம் நடக்கும்? அப்புறம் தமோ குணத்தின் தாக்கம் அதிகரிக்கும் போது இந்த குடியில இருக்கிறது, தூங்குறது, இத பத்தி தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். ரொம்ப கோவப்படுறது, சண்டை, இதெல்லாமே ரஜோகுணம் அதிகரிக்கிறப்போ. இது வந்து சத்துவகுணம் நிறைய ஹெல்ப் பண்றது, நிறைய அதான் அவங்க ஆசிரியர்களா இருப்பாங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸா இருப்பாங்க, அவங்க கஷ்டப்பட்டு சாதிச்சிருப்பாங்க லைஃப்ல, அதை நிறைய பேருக்கு சொல்லி அவங்க எல்லாரும் முன்னேறத பார்த்து இவங்க சந்தோஷப்படுவாங்க. இது சத்துவ குணத்துல இருக்கிறவங்க. ஓகேங்களா? ஆனா பகவான் என்ன சொல்றாங்க, நீ சத்துவ குணத்துல இருந்து வந்து இன்னும் சுத்த சத்துவ நிலைக்கு வா அப்படின்ட்டு பகவான் வந்து சொல்றாங்க. நாம் கீழ் குணத்தில் இருக்கிறோம் என்பதை பார்க்கும் போது நம் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் இருந்தால் பரவாயில்ல. அதாவது நம்ம இந்த தமோ குணம் ரஜோகுணம் அதுல எல்லாம் வர்றப்போ கண்டிப்பா தப்பான செயல்கள் செய்வோம் அப்படின்ட்டு பகவானும் சொல்றாங்க. நமக்குமே தெரியுது இல்லையா? இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்திருக்கோம்,
சோ தமோ குணத்திலயும் ரஜோ குணத்திலயும் கண்டிப்பா தவறுகள் செய்வோம். சோ அதனால இப்ப நம்ம ரொம்ப கோவப்படுறோம் அப்படின்னா நம்ம அதை மாத்திக்கணும். 2 பேர் ஒரே ஒரு நிமிஷம். 2 பேர் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னா ஒருத்தர் ஒதுங்கி போயிடணும். ஒதுங்கி போயிட்டு தனியா நாம ஜபம் பண்றதோ அந்த மாதிரி பண்ணி அப்படியே பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டு அது மாறும். இப்போ ஜெயில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இன் வயல் நம்ம இஸ்கான் பிரபுஜி அவங்க எல்லாம் போய் பகவத்கீதை கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறாங்க ஆக்சுவலா. அப்போ அந்த பிரபுஜி வந்து சொன்னாங்க, அதுல பாத்தீங்கன்னா யாருமே வந்து அப்படியே சின்ன வயசுல இருந்தே கொலைகாரன் அந்த மாதிரிலாம் இல்ல. அவங்க வந்து அந்த கோவத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் கோவத்துல நான் இந்த கொலையே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஜெயில இருக்கிறவங்க. சோ அந்த சண்டை சச்சரவு வர்றப்போ அதை தாண்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தவறுகள் செய்ய மாட்டோம். அதுதான் இங்க பிரபுபாதருமே சொல்றாங்க. சோ அந்த நம்ம வந்து நமக்கு இந்த 3 குணங்களும் நம்மளை கட்டுப்படுத்துது இல்லையா. இப்ப அந்த தவறுகள்லாம் செய்யறாங்கன்னா இப்ப அந்த பர்டிகுலர் குணம் தான் மேலோங்கி இருக்கு. நீ நம்மள செய்ய தூண்டுது. அவனை வந்து இல்ல அது வந்து அந்த சூழ்நிலையாவும் இருக்கலாம், கூட இருக்கிற மக்களாவும் இருக்கலாம். அப்படி பேசிட்டா நீ இன்னுமா உனக்கு மானம் இல்ல, நீ மீச வச்ச ஆம்பளையா அப்படின்ட்டு எல்லாம் ஏத்தி விடுவாங்க. பார்த்தா அவன் வெட்டிடுவான், அந்த கொலையே பண்ணிடுவான். அப்பா இந்த கூட இருக்கிறவங்க எல்லாம் காணாம ஓடியே போயிடுவாங்க. அப்ப பாதிப்பு அந்த பர்டிகுலர் ஆளுக்கு தானே. அது காரணம் என்ன? இப்படி என்ன மாதிரியா சிச்சுவேஷன் எவ்வளவு மோசமா வேணாலும் போட்டோம், யாரு வேணாலும் நம்மள வந்து இந்த மாதிரியா சொல்லி இது பண்ணட்டும், நான் எனக்கு தெரியும் நான் இப்படி இருக்க கூடாது, நான் இப்படி இருக்கணும், நான் ஒதுங்கி போறேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகணுமே தவிர நம்ம இதுக்கெல்லாம் நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டோம் அப்படின்னா நம்ம தவறுகள் செஞ்சிருவோம். அதுதான் இந்த ஜெயில இருக்கிற நிறைய பேர் சொல்றாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு அவங்க அழுறாங்க. பகவத்கீதை வகுப்புகள் எடுக்கிறப்போ அவங்க வந்து மாறி இருக்காங்க, நிறைய அவங்களுக்கு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு இஸ்கான்ல இருக்க பிரபுஜிஸ் எல்லாம் சொல்றாங்க. சோ அந்த விஷயங்கள் அந்த இதை தாண்டிட்டா போதும். அந்த ஹார்டான இந்த சிச்சுவேஷன்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ஸை நம்ம தாண்டிட்டாலே போதும். 90% பிரச்சனையை நம்ம சமாளிச்சிடலாம். இப்ப அந்த சூசைடல் தாட்ஸ் வர்றவங்களும் அப்படிதான். அவங்களுக்கு வந்து அந்த இது சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த கொஞ்சம் இதை அவங்க யாராச்சும் வந்து டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அவங்க அதுல இருந்து தாண்டி வெளியே வந்துருவாங்க. சோ அதனால நம்ம வந்து இந்த அதெல்லாம் கீழான குணங்கள் எது இந்த ரஜோகுணம் தமோ குணத்துல இருக்கும் அப்படின்னா ஒரு நிமிஷம். हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா பகவான், சோ நம்ம அந்த கீழான ரஜோகுணமோ இல்ல தமோ குணத்திலயோ நம்ம போறோம், நம்ம முதல்ல அது தெரிஞ்சாதானே நம்ம அந்த தப்பு செய்யாம இருப்போம். அதனாலதான் பகவான் வந்து இந்த 3 குணங்களை பத்தி டீடைல்டா இந்த சாப்டர்ல சொல்றாங்க. சோ நம்ம எப்பெல்லாம் அந்த ரஜோகுணம் தமோ குணத்துல இருக்கோம் அப்படின்னா நம்மளே நம்மளை விடுவிச்சுக்கணும். நம்ம ஒரு பிரச்சனை வீட்லயே சொல்றோம், வீட்லயே நம்ம ஏதாவது சண்டை சச்சரவுன்னு இருக்கா ஒதுங்கி போயிடணும். நம்ம ஒதுங்கி போயிட்டு நம்ம பாட்டுக்கு கிருஷ்ண பக்தி பண்றத பண்ணிடணும். சோ இந்த விஷயம் இப்ப கிருஷ்ண பக்தர்களுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம பகவத்கீதை படிக்க படிக்க பகவான் வந்து நம்ம அந்த ஞானத்தை கொடுத்துருவாங்க. ஆனா இது தெரியாம நிறைய மக்கள் அடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதனாலதான் பிரபுபாதர் வந்து இந்த பகவத்கீதை அறிவு எல்லாருக்கும் வரணும் அப்படின்றதுக்காக தான் புக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்கான்ல இருக்க பிரபுஜிஸ் எல்லாருமே எங்கெல்லாம் கூட்டங்களா இருக்கோ, கூட்டம் கூடுதோ அங்கெல்லாம் போய் இந்த பகவத்கீதை புக்ஸ வந்து இது பண்ணுவாங்க, விநியோகம் பண்ணுவாங்க. ஏன்னா பகவத்கீதை புக்குன்றதும் கிருஷ்ணரே வீட்டுக்கு வர்றதுதான். பாகவதம் புக்கா இருக்கட்டும், பகவத்கீதை புக்கா இருக்கட்டும், சாதாரண புக்கே இல்ல. சோ அவங்களோட கருணை, அதெல்லாம் கிருஷ்ண பக்தர்களோட கருணை. சரி, யாரெல்லாம் அப்படி எல்லா மக்களுக்கும் இது போய் சேரட்டும், எல்லா மக்களும் கிருஷ்ண பக்தி பண்ணட்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலதான். சோ நம்ம வந்து அந்த கீழான குணங்கள்ல போறோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மள நாமே விடுவிச்சுக்கணும். அதுக்குள்ள விழுந்துடக்கூடாது. விழுந்துட்டோம்னா பிரச்சனையை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். சோ நம்ம பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்குள்ள விழாம இருக்கணும் அப்படின்றதுதான் இது வாழ்க்கைக்கான பாடம். இதுதான்
இப்ப நான் இப்படி இருக்கிறேனா, அவள் இப்படி இருக்கிறாளா, இல்லை நான் கீழ் குணங்களில் பிடியில் கட்டுப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு முக்கியத்துவமே இல்லாமல் போகும் ஒரு விஷயத்தை பற்றி சண்டையிட்டுக் கொள்கிறோம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பகவத்கீதை கிளாஸஸ் அட்டன் பண்ண நமக்கு பகவான் அந்த ஞானத்தை கொடுப்பாங்க. நம்மளே வந்து முன்னாடி அந்த மாதிரி தேவை டைம், மெயினா டைமை நல்லா வேஸ்ட் பண்ணிருப்போம். யாரு கூடயோ பேசுறது, தேவையே இல்லாத விஷயங்களை பத்தி எல்லாம் பேசி டைமை வேஸ்ட் பண்ணிருப்போம். இங்க வந்துட்டு அப்புறம் டைம் வந்து எவ்வளவு தூரம் முக்கியம். உனக்கு டைம் இருக்கா, ஜபம் பண்ணு. ஏன்னா டெய்லி 16 ரவுண்ட்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க பிரபுபாதர் இல்லையா. உனக்கு டைம் இருக்கா, பண்ணு. ஓ இன்னைக்கு 16 ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டியா, அப்போ உனக்கு டைம் இருக்கு, இன்னொன்னு கூட நீ எக்ஸ்ட்ரா ஜபம் பண்ணலாம். ஓகேங்களா. சோ அதனால ஏன்னா நம்ம யாரெல்லாம் தவறான செயல்கள் செய்யறாங்கன்னா அவங்க நல்ல டைம் இருக்கு. அவங்களுக்கு வம்பு கதை பேசுறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல டைம் இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் அவங்க வம்பு கதையெல்லாம் பேசுறாங்க. ஆனா நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணிட்ட அப்புறம் நமக்கு அது தெரிய வரும். இப்ப நம்ம கிட்டே வராங்க, நீங்க சரி இந்தாங்க ஒரு ஜப மாலையை கொடுத்துட்டு ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடணும். அப்ப அவங்க ஓடியே போயிடுவாங்க. ஓகேங்களா. சோ இதெல்லாமே கிருஷ்ண பக்தர்களா இருக்கிறப்ப நமக்கு இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பகவான் நமக்கு கத்துக் கொடுப்பாங்க. நாம் இந்த குணங்களுடன் போராடி கொண்டுள்ள தருணத்தில் கிருஷ்ணர் இவற்றுக்கு மேலே நமது நடவடிக்கைகளை சாட்சியாய் பார்த்து கொண்டிருக்கிறார். சோ நம்ம என்ன செய்யறோம், ஏது செய்யறோம் எல்லாமே பகவான் வந்து சாட்சியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன செயல்கள் செஞ்சாலும், கெட்டிய செயல்கள் செஞ்சாலும் சரி, நல்ல செயல்கள் செஞ்சாலும் சரி, பகவான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பரதனின் மைந்தனே, சத்துவகுணம் சில சமயங்களில் ரஜோகுணம், இந்த 3 குணத்துக்கும் நடுவுல போட்டி நடக்கும் அப்படின்ட்டு பகவான் வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. முக்குணங்களின் தோன்றுதல் மற்றும் மறைதல் செயல்பாடுகளின் படியிலும் மற்றும் பழைய கர்மங்களின் அடிப்படையிலும் இப்ப நம்ம வந்து சத்துவ குணத்துல இருக்கோம் அப்படின்னாலுமே நம்ம போன ஜென்மத்துல ஏதோ நல்ல நல்ல கர்மாக்கள் நம்ம பண்ணியிருப்போம், அதனால நம்ம சத்துவ குணத்துல இருக்கோம். இதே ரஜோகுணம் தமோ குணமும் போன ஜென்மத்தோட அந்த வாசனை கண்டிப்பா இந்த ஜென்மத்துல இருக்கும். இப்ப ஆபீஸ்லயே ஒருத்தர் சொல்ற, என்னடா எப்ப எந்த வேலை செஞ்சாலும் நாய் மாதிரி கத்துறான் அப்படின்ட்டு சும்மா இந்த சொல்றேன், இந்த நம்ம பேச்சு வழக்குல அப்படி இருப்போம், சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா. பார்த்தா நிஜமாலே அவர் நாய் பிறவியில இருந்திருப்பார் போன ஜென்மத்துல. யார பார்த்தாலும் கடிச்சு கொதறாருன்னா அவர் நாய் பிறவியில இருந்திருப்பாரு. சோ பகவானும் என்ன சொல்றாங்கன்னா, போன ஜென்மத்துல நம்ம செஞ்ச அந்த கர்மாக்களின் அடிப்படையில தான் நமக்கு இந்த ஜென்மத்துல உடலும் கொடுக்கப்படுது. சோ அந்த குணங்களுமே அந்த அதோட வாசனை இந்த ஜென்மத்திலயும் இருக்கும். ஒருவன் உறுதியுடன் இருந்தால் அவன் சத்துவ குணத்தால் ஆசீர்வதிக்கப்படுவான். சத்துவ குணத்தை தாண்டி சுத்த சத்துவத்தில் அவன் நிலை பெற முடியும். சோ நம்ம சத்துவ குணத்தோட நம்ம இந்த ஜென்மத்துல இருக்கோம் அப்படின்னாலும், நம்ம போன ஜென்மத்துல ஏதோ கொஞ்சம் புண்ணியமும் பண்ணியிருக்கோம், நல்ல ஆசீர்வாதம் இருந்தது அப்படின்னா அந்த நிலையை தாண்டின அந்த சுத்த சத்துவ நிலையில நம்ம நிலை பெற முடியும் அப்படின்ட்டு பிரபுபாதரிங்க சொல்றாங்க. அந்த சுத்த சத்துவ நிலையதான் வாசுதேவ தளம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது எல்லாமே படிகள், நம்ம பகவானை ரீச் பண்றதுக்கான படிகள் இது எல்லாமே. இப்ப அடுத்தது 11th இருந்து டைம் என்ன ஆகுது, ஓகே 11th இருந்து 13th ஸ்லோகம் வரைக்கும் ஒவ்வொரு குணங்களின் அறிகுறிகள், நம்ம எந்த குணத்துல இருக்கோம் அதை வந்து இப்ப நம்ம உடம்பு சரியில்லைன்னா நம்ம உடம்பு காமிச்சு கொடுத்துரும் இல்லையா. கண்ணு ரொம்ப ரெட்டிஷா இருக்கும், நம்மளால எந்திரிக்க கூட முடியாது. டெம்பரேச்சர் 100 போயிடுச்சுன்னா அப்ப தெரியுது நமக்கு ஃபீவர் இருக்கு அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி இந்த குணங்களுக்குமே அறிகுறிகள் இருக்கு அப்படின்னு பகவான் வந்து சொல்றாங்க. உடலின் எல்லா கதவுகளும் ஞானத்தால் பிரகாசிக்கும் போது சத்துவகுணத்தின் தோற்றத்தை அனுபவிக்க முடியும். சோ சத்துவ குணத்துல இருக்கிறவங்க நல்ல செயல்கள் தான் செஞ்சுக்கிட்டு வருவாங்க இல்லையா. சோ அவங்க பாக்குறப்பவே பாத்தீங்கன்னா ஒரு தனி தேஜஸோட இருப்பாங்க. அவங்க ரஜோகுணத்துல இருக்கிறவங்க தமோ குணத்துல இருக்கிறவங்களையும் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அவங்க இப்ப படத்திலே காமிக்கிறாங்க இல்லையா, ரவுடிங்க எல்லாம் முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு நிறைய அப்படியே இது தாதாக்கள், அவங்க பாக்குறதுக்கே எப்படி இருக்காங்க இல்லையா, ரொம்ப பாடி பில்டரா, வெட்டுறவங்க குத்துறவங்க அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க இல்லையா. சோ அவங்கவுங்க பாக்குற பார்வையை வச்சு அவங்க நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அப்புறம் பரத குல தலைவனே, ரஜோகுணம் அதிகரிக்கும் போது பெரும் பற்றுதல், இதை பத்தி தான் பகவான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இப்ப மறுபடியும் சொல்றாங்க. பெரும் பற்றுதல், அப்புறம் பலநோக்கு செயல்கள், தீவிர முயற்சி, கட்டுப்பாடற்ற ஆசை மற்றும் ஏக்கத்தின் அறிகுறிகள் வளர்கின்றன. இது எல்லாமே ரஜோகுணத்துல, நம்ம இப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம ரஜோகுணத்துல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த விஷயம் எல்லாம் நமக்கு இருக்கா அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். ஆனா கண்டிப்பா நம்ம எல்லாருமே சத்துவ குணத்துலதான் இருக்கோம். நம்மளோட எய்ம் என்னவா இருக்கணும்னா சுத்த சத்துவ நிலைக்கு போறது. ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்பந்தான் இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும்.
இப்ப தமோ குணத்துல இருக்கிறவங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவங்க போதை பொருள் எடுத்துக்கிறவங்களா இருப்பாங்க, அதை விக்கிற அந்த இடத்துல வேலை செய்வாங்க. அந்த மாதிரி குருவின் மைந்தனே, தமோ குணம் அதிகரிக்கும் போது இருள், செயலற்ற தன்மை, பைத்தியக்காரத்தனம் மற்றும் மயக்கம், இதுவும் ஏற்கனவே நம்ம பகவான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இப்ப மறுபடியும் சொல்றாங்க. சோ அவங்க அந்த அடிக்ஷன்ல இருப்பாங்க, அந்த போதை பொருள் உட்கொள்றதா இருக்கட்டும், மது, அது எல்லாத்துலயுமே ரொம்ப அடிக்ஷன் இருக்கும். அதான் யாரு என்ன சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்குன்ட்டு ஒரு இதுலோட அப்படியே இருப்பாங்க, அந்த மயக்கத்திலேயே இருப்பாங்க அவங்க தமோ குணத்துல இருக்கிறவங்க. சோ சத்துவ குண முக்குணம், இந்த எந்த குணத்துல எப்படி இருப்பாங்க? சத்துவ குணத்துல இருக்கிறவங்க ரொம்ப அறிவுள்ளவர்களா இருப்பாங்க. ரஜோ குணத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பேசுறோம் அப்படின்னா பேசுறப்பவே தெரிஞ்சிடும் அவங்க எந்த குணத்துல இருக்காங்க அப்படின்னு. பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு டார்கெட் இருக்கு, எனக்கு 10 கோடி நான் அச்சீவ் பண்ணணும்னு நான் டார்கெட் வச்சிருக்கேன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு 50 crores டர்ன் ஓவர்ல நான் என் பிசினஸ் அவங்க பேசுற பேச்சுல நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்படி எல்லாம் அவங்க பேசுறாங்கன்னா அப்ப அவங்க ரஜோ குணத்துல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். தமோ குணத்துல இருக்கிறவங்க அவங்க பேச்சுலே அந்த சோம்பேறித்தனம் தெரியும். அப்புறம் பைத்தியக்காரன், அவங்க பேச்சுல என்ன ஒரு பாசிபிலிட்டியுமே இல்லை, இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்களே, அபத்தமா இருக்கும் அவங்க பேசுறது எல்லாமே. இதெல்லாமே தமோ குணத்துல இருக்கிறவங்களோட அறிகுறிகள். இப்ப எப்படி நம்ம முன்னாடி ஒரு சார்ட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இங்க உள்ள சார்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, இப்ப சத்துவ குணத்துல இருந்து அவங்க சத்துவ குணத்துல இருக்கிறவங்க மரணம் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க எங்க போய் சேருவாங்க, ஆஃப்டர் டெத் எங்க போவாங்க. ரஜோ குணத்திலேயே இருந்து அவங்களோட செயல்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு மனுஷன் அந்த ரஜோ குணத்திலேயே இருந்து செத்து போறான் அப்படின்னா அவன் மரணத்துக்கு அப்புறம் அவன் எங்க போவான்? தமோ குணத்திலேயே இருக்கு அந்த அந்த தள்ளாட்டம், அந்த மயக்கம், அந்த போதை பொருள், அதுலயே இருந்து தேவையில்லாத தீய செயல்கள்லாம் ஈடுபட்டுட்டு அப்படியே செத்து போறவங்க அவங்க என்ன ஆஃப்டர் டெத் அவங்க எங்க போறாங்க? இதெல்லாமே பகவான் வந்து சொல்லியிருக்காங்க, அதான் அட்டவணைப்படுத்தியிருக்காங்க. இப்ப சத்துவ குணத்துல இருக்கவங்க, ஏன்னா அவங்க எந்த கெட்ட பழக்கம் அவங்க கிட்ட கிடையாது, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளா இருப்பாங்க, மோட்டிவேஷன், மத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருப்பாங்க. அவங்க வந்து இறந்து போனாங்க அப்படின்னா அவங்க உயர் கிரகங்களுக்கு போவாங்க, சொர்க்கலோகமா இருக்கலாம், இந்திரலோகம், அந்த மாதிரி ஒரு உயர் லோகத்துக்கு தான் போவாங்களே தவிர கீழ் உலகம் நிறைய இருக்கு. சோ கீழ் உலகத்துக்கு அவங்க வரமாட்டாங்க, உயர் உலகங்களுக்கு தான் போவாங்க. ரஜோ குணத்துல இருக்கிறவங்க மறுபடியும், ஏன்னா அவங்க வந்து அங்கங்க கொஞ்சம் நல்லதும் செஞ்சிருப்பாங்க. இப்ப தானம் செய்யறாங்க, ஆனா அவங்க பேர் போட்டிருப்பாங்க, ஆனா தானம் செஞ்சாங்க இல்லையா, அதுக்கான ஒரு புண்ணிய பலன் அவங்களுக்கு இருக்கும். சோ அவங்க வந்து மறுபடியும் பூலோகத்துல பிறவி எடுப்பாங்க. ஆனா என்ன மாதிரியான செயல்கள் அவங்க செஞ்சிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து என்ன மனுஷ பிறவியா இல்ல மிருக பிறவியா அந்த மாதிரி இருக்கும். தமோ குணத்துல இருக்கிறவங்க சான்ஸே இல்ல, கண்டிப்பா மனுஷ பிறவி அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப ரொம்ப தாழ்ந்த இனம் பிறவி கிடைக்கும் அவங்களுக்கு. அதாவது அனிமல்ஸ்லயுமே ரொம்ப தாழ்ந்த இதா இருக்கிற மாதிரியான ஒரு பிறவி அவங்களுக்கு கிடைக்கும். சத்துவ குணத்துல இருக்கிறவங்க நல்ல நல்ல செயல்கள்லாம் செய்யறதுனால அவங்களுக்கு என்ன பலன்னா ஒரு நல்ல ஹானஸ்டான வாழ்க்கை, சோ ஒரு நல்ல சந்தோஷமான திருப்தி இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமையும். ரஜோகுணத்துல இருக்கிறவங்க செய்யற செயல்கள் ரொம்ப பற்றுதல் இருக்கிறதுனால அவங்க கஷ்டப்படுவாங்க கண்டிப்பா. சமூக குணத்துல இருக்கிறவங்க அவங்களும் கஷ்டம்தான் படுவாங்க, அவங்களோட எல்லாமே முட்டாள்தனமா அவங்க, ஏன்னா அவங்களுமே அவங்க அந்த இக்னோரன்ஸ்ல இருக்காங்க. சோ அவங்க செய்யக்கூடிய செயல்கள் அதுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த இந்த மாதிரி அபத்தமான விஷயங்கள் தான் அவங்களுக்கு கிடைக்கும். விளைவு, சத்துவ குணத்துல இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க உண்மையான அவங்க நல்ல ஞானத்தோட இருப்பாங்க. இந்த ரஜோ குணத்துல இருக்கிறவங்க ரொம்ப பேராசை, கோபம், அது எல்லாமே இருக்கும். இவங்க தமோ குணத்துல பாத்தீங்கன்னா அந்த மயக்கத்துல இருப்பாங்க, பைத்தியகாரத்தனத்துல. இதுவும் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். சோ இவ்வுடலில் இருக்கும் போதே ஒருவர், இப்ப இந்த 3 குணங்களை பத்தியும் பகவான் வந்து டீடைல்டா சொல்லிட்டாங்க. சோ இந்த 3 குணத்துல இருக்கிறப்போ நம்ம இந்த ஜென்மத்துல நம்ம என்ன செயல்கள் செய்யறோம், என்ன பாக்குறோம், எதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், அது எல்லாமே முக்கியம். அதுதான் அடுத்த ஜென்மத்துல நமக்கு என்ன மாதிரியான பிறவி, முதல்ல நம்ம அடுத்த பிறவி எடுக்காம இருக்கோமா, இல்ல அடுத்த பிறவி கிடைச்சதுன்னா அது மனுஷ பிறவி கிடைக்குமா, நம்ம இப்ப எப்படி கிருஷ்ண பக்தி பண்றோமோ அதே மாதிரி அடுத்த ஜென்மத்திலயும் நம்ம கிருஷ்ண பக்தி பண்ற அந்த பாக்கியம் கிடைக்குமா, இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு வி ஆர். இப்போ இந்த ஜென்மத்துல நம்ம என்ன மாதிரியான செயல்கள் செய்யறோம், அது எல்லாத்தையும் அடிப்படை வச்சு அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணிதான் இருக்கு. அப்போ நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும், அதைத்தான் இங்க பிரபுபாதர் அவர்கள் சொல்றாங்க.
இவ்வுடலில் இருக்கும் போதே ஒருவர் அடுத்த வாழ்க்கைக்கு தயார்படுத்தி கொள்கிறார். எனவே பொறுப்பான தேர்வுகளை செய்யுங்கள். நம்ம எல்லாருமே நல்ல ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோம் இங்க பகவத்கீதை கிளாஸஸ் அட்டன் பண்றது அப்படின்னு. இதுதான் ரொம்ப நல்ல ஒரு டெசிஷன். ஏன்னா இங்க வந்துட்டாலே நம்ம கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள், கிருஷ்ணரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். அது எல்லாமே நம்ம எக்ஸிக்யூட்டும் பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால நம்ம கரெக்டான செலக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். சோ ஏன்னா நிறைய பகவானை பத்தியும் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கக்கூடாது, அடுத்த பிறவி நீ ஒண்ணு இருக்குதா, அடுத்த பிறவி இருந்தா அதுல மனுஷ பிறவி கிடைக்குமா இல்ல மிருக பிறவி கிடைக்குமா, எல்லாமே டீடைல்டா நம்ம இங்க வந்துட்டு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். சோ அதனால நம்ம ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்கோம். சோ இங்க வந்து பிரபுபாதர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாகவதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நம்ம வந்து அந்த சேயிங் இருக்குல்ல, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்ட்டு ஒரு சேயிங் இருக்கு. பாகவதத்திலயுமே சொல்லப்பட்டிருக்கு. அந்த 84 lakh ஸ்பீஷீஸ்ல மனுஷ பிறவி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம். அந்த மனுஷ பிறவியில எப்படி இங்க ஒரு கப்பல் பிக்சர் போட்டிருக்காங்க. எப்படி ஒரு கப்பலுக்கு ஒரு கேப்டன் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் ஓட்டுவார். ஏன்னா அவருக்கு வந்து அந்த கேப்டனுக்கு எல்லாமே தெரியும். எப்படி ஒரு ஒரு புயல் வருதுன்னா அப்ப கப்பலை எப்படி கொண்டு போகணும், அந்த விஷயம் எல்லாமே எல்லாம் ப்ரிப்பேர்டா இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கும் ஒரு கேப்டன் மாதிரி இருக்கிறவங்க யாருன்னா ஆன்மீக குரு. அந்த குருவோட வழிகாட்டுதல் படி எப்படி கேப்டன் வந்து வழிகாட்டுறாரு இல்லையா, ஒரு சேஃபா அதுல பேசஞ்சர்ஸ் எல்லாரும் இருக்காங்க, ஒரு இது வருது, புயல் வருது, அது இது மழை வருது, அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அந்த பேசஞ்சர்ஸ நல்ல அவங்களோட டெஸ்டினேஷன்ல பத்திரமா கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறது அந்த கேப்டனோட பொறுப்பு. அதே மாதிரி நம்ம ஒரு ஆன்மீக குருவை ஒரு ஆன்மீக குருவை நம்ம கேப்டன் ஆஃப் த ஷிப்பா நம்ம கம்பேர் பண்றாங்க. அவர்கிட்ட பணிவோட நம்ம சேவைகள் எல்லாம் செஞ்சு அவர் நீ இந்த விஷயம் செய்ய, நீ இப்படி கிருஷ்ண பக்தி பண்ணு அப்படின்னு அவர் கொடுக்குற அந்த அட்வைஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நம்ம ஆக்சுவலா பிரபுபாதர் தான் நம்ம எல்லாருக்குமே ஆன்மீக குருவா இருந்துட்டு இருக்காங்க. பிரபுபாதர் அழகா சொல்லி வச்சிட்டாங்க, நீ டெய்லி 16 ரவுண்ட்ஸ் ஸ்டாண்ட் பண்ணு, நீ காலையில ஏர்லி மார்னிங் எந்திரி, மங்களாரத்தி பாரு, கோயில் பக்கத்துல இருக்குன்னா நீ டைரக்டா கோயிலே போய் அட்டன் பண்ணு, பாகவதம் டெய்லியும் படி, பகவத்கீதை டெய்லியும் படி, சரி உன்னால படிக்க முடியலையா கிளாஸஸ்லயாவது அட்டன் பண்ணு, கிளாஸஸ் அட்டன் பண்றது மூலியமாவும் நமக்கு கண்டிப்பா பலன்கள் உண்டு. நம்ம வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ண கண்டிப்பா நம்ம படிக்கிற பாக்கியமும் ஆண்டவன் கொடுப்பான், ஒரு விஷயமா நமக்கு நடக்கும். சோ ஒரு ஆன்மீக குரு வந்து நம்மள கரெக்டான பாதைய நம்ம வந்து கரெக்டா கிருஷ்ணரோட கோலோக விருந்தாவனம் நம்ம டெஸ்டினேஷன் அதுதான், அங்க கொண்டு போய் நம்மள சேர்த்துருவாரு அப்படின்ட்டு இங்க பாகவதம்லயும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு பகவான் சொல்றாங்க, பிரபுபாதருமே சொல்லியிருக்காங்க. இறப்பு என்பது துன்பங்களின் முடிவல்ல. சோ இதுதான் யாருக்கெல்லாம் அந்த பகவத்கீதை அறிவில்லையோ, இப்ப சூசைட் எல்லாம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, ஐயோ எனக்கு சுத்தி நான் கடன் வாங்கி வச்சிட்டேன் நம்ம செத்து போயிடலாம், எத்தனை ஃபேமிலிஸ் குழந்தைங்களுக்கு கூட விஷத்தை கொடுத்து, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாருக்கும் விஷத்தை கொடுத்து நம்ம செத்து போயிடலாம், அவ்வளவுதான் நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ்டு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க வந்து தனியா ஒரு உலகத்துக்கு போயிடுவாங்க. அதுல அந்த அந்த கெட்ட உலகத்துல பேய் பிசாசெல்லாம் ஆட்டி படைக்கும், அவங்களை போட்டு படாத பாடு சித்திரவதை படுத்தும். அது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு இன்னொரு தப்பான உலகத்துல போய் அவங்க மாட்டிக்குவாங்க. அப்ப அங்க இருந்துட்டு யோசிப்பாங்க, ஐயோ நம்ம இந்த உலகத்துல இருந்து நல்ல பக்தி பண்ணியிருந்தாலே நம்ம பிரச்சனை தீர்ந்திருக்கும், நம்ம இப்படி பண்ணிட்டோமே அழுவாங்க அவங்க ஆஃப்டர் டெத் சொல்றேன். சோ அதனாலதான் இறப்புன்றது நம்ம துன்பங்களோட முடிவு கிடையவே கிடையாது, அது இந்த பயணத்திலிருந்து அடுத்த பயணத்தை தொடர்வதே. சோ நம்ம இது வந்து 2 விதமா புரிஞ்சுக்கலாம். இது அந்த சூசைட் பண்றவங்களுக்கு ஓகே, அப்புறம் நம்மளுமே நம்ம எல்லாரும் நமக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான், இந்த ஜென்மத்துல நம்ம என்ன வேணாலும் என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம், பண்ணிட்டு செத்து போயிடுறோம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்ல, நமக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்களை பேஸ் பண்ணி நமக்கு அடுத்த பிறவி இருக்கு கண்டிப்பா அப்படின்னு தான் நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. எனவே இறைவனின் திருநாட்டுக்கு திரும்பி செல்லும் சரியான விமானத்தில் ஏறுங்கள். இப்ப டெல்லிக்கு போகணும்னா நம்ம டெல்லிக்கு போற பிளைட்ல தான் ஏறணும், அப்பதான் அது டெல்லிக்கு போகும் இல்லையா. இது மும்பைக்கு போற பிளைட்ல ஏறினா அது மும்பைக்குள்ள போகும். அதனால நம்ம வந்து கரெக்டான ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு பிரபுபாதர் சொல்றாங்க. நம்மளோட டெஸ்டினேஷன் எது, கிருஷ்ணரோட கோலோக விருந்தாவனம். எந்த உலகத்துக்கு போனா திரும்ப இந்த உலகத்துக்கு வரமாட்டோமோ அந்த உலகத்தை தான் நம்ம டெஸ்டினேஷனா சூஸ் பண்ணிக்கணும். அந்த உலகத்துக்கு போறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அதைத்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு பிரபுபாதர் அவர்களும் சொல்றாங்க. சத்வகுணத்தில்
மரணம் அடையும் போது ஒருவன் இப்ப வந்து இந்த 14th 15th 16th ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாங்கன்னா, சத்துவ குணத்துல இருந்து செத்து போறவங்க என்ன போவாங்க, நம்ம அந்த சார்ட்லயே பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து உயர் உலகங்களுக்கு போவாங்க. அதாவது இங்க பாருங்க எக்ஸாம்பிளுக்கு, அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கடவுள் பகவான கும்பிடுற அந்த ஒரு சத்சங்கத்துல இருப்பாங்க அவங்க. அதுல அவங்க நல்லா பக்தி பண்ற அந்த இத கொடுப்பாரு பகவான். அப்போ அவங்க அடுத்த பிறவி எடுக்கிறாங்கன்னா ஒரு நல்ல ஆன்மீக குடும்பத்துல பிறந்து அவங்க ஆன்மீகமா ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா போன ஜென்மத்துல நல்ல செயல்கள்ல ஈடுபட்டு இருப்பாங்க, நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணி புண்ணியம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. சோ அதனால அடுத்த இதுல பிறவில இருந்தே அந்த சின்ன வயசுல இருந்தே அழகா பகவானை கும்பிடக்கூடிய அந்த பிராப்தம் அவங்களுக்கு இருக்கும். யாருக்குன்னா சத்துவ குணத்துல இருக்கிறவங்களுக்கு. இப்போ இந்த பிக்சர் பாருங்க, இப்போ இந்த காலத்திலயே அதை பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த ஒரு பிக்சருக்கு பின்னாடியும் அர்த்தம் இருக்கு. இப்ப உள்ள மூவிஸ்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா லேடிஸ் வந்து ட்ரெஸ்ஸே போட்டிருக்க மாட்டாங்க. ட்ரெஸ் ரொம்ப கம்மி. எந்த அளவுக்கு ஸ்கின்னை காமிக்கணும் அத ரொம்ப ஃபேஷனா அந்த மூவிஸ் எல்லாம் பார்த்து பிள்ளைகளுமே அப்படி இருக்காங்க. ஆனா உண்மையிலே சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கண்டிப்பா நம்ம ஸ்கின்னை காமிக்கவே கூடாது. இப்ப ராமாயணத்துலயும் பாத்தீங்கன்னா சீதா மாதாவா நடிக்கிற அந்த ஹீரோயின் அவ்வளோ ட்ரெஸ் ரொம்ப ட்ரெஸ் ரொம்ப கம்மியா போட்டிருக்காங்க. உண்மையிலே சீதா மாதா அப்படி கிடையவே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருப்பாங்க. சோ அதனாலதான் நம்ம எதுவுமே நம்ம பாக்குற இந்த படத்துல காட்டுற எல்லா விஷயத்தையும் உண்மைன்னு நம்ம நம்ப கூடாது. இப்ப இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இந்த ஒரு பெண் இருக்கா, அவ வந்து அவளோட உடம்ப நல்லா காமிச்சிட்டு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம மூவிஸ்ல இருக்கிற ஹீரோயின்ஸே எடுத்துக்கலாம். அவங்களுக்கு கண்டிப்பா அடுத்த பிறவி உண்டு. அவங்க மரமா பிறவி எடுப்பாங்க அவங்களுக்கு. அவங்க ஏன்னா இந்த ஜென்மத்துல அவங்க செயல்கள் அப்படி இருக்கு. இப்ப அவங்களா எவ்வளவு பணத்தை வாங்கிட்டு அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பா பிறவி உண்டு, மரமா இருப்பாங்க. மரமா இருந்து திரும்ப மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதுக்கு அவங்க நிறைய இருக்கணும். நான் ரொம்ப ரொம்ப காலம் வெயிட் பண்ணணும். ஏன்னா இந்த நலகுபேரர்களும் அப்படிதானே, ரொம்ப எந்த ட்ரெஸ்ஸும் போடாம தண்ணியில குளிச்சுக்கிட்டு பகவான் வராங்க மரியாதை பண்ணாம அவங்க பாட்டுக்கு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ நாரதர் வந்து சபிச்சிருவாங்க, நீ மரங்களா, எந்த உணர்ச்சி இல்லாத மரங்களா போங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணி ஐயோ தப்பு, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. சரி நீங்க இப்படியே இருங்க, துவாபர யுகத்துல பகவான் வந்து உங்களை விடுவிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்லுவாரு. சோ யாரெல்லாம் நம்ம ஸ்கின்னை காட்டுறோம், அதுவும் அது பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் அது பொருந்தும். சோ ரொம்ப ஸ்கின்னை நம்ம காட்டவே கூடாது, கவர் பண்ணிதான் இருக்கணும்னு தான் சாஸ்திரத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இங்க பாருங்க, இங்க ஒரு மனுஷன் வந்து மாமிசம் எல்லாம் வெட்டுறான் அப்படின்னா, அவன் ரொம்ப நான்வெஜ் சாப்பிடுறதுல ரொம்ப விருப்பம் இருக்குன்னா பகவான் வந்து அடுத்த பிறவியில அவன் வைல்ட் அனிமலா கண்டிப்பா பிறவி எடுப்பான். லயனோ டைகரோ புலியோ சிங்கமோ. உனக்கு அதுதானே பிடிச்சிருக்கு, நல்ல கீரி சாப்பிடணும் தானே ஆசைப்படுற, அப்ப நீ அடுத்த பிறவியில ஒரு இதாவே போ, ஒரு சிங்கமாவோ புலியாவோ போன்றுவாரு. அப்புறம் யார் ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்காங்களோ அடுத்த பிறவி பாத்தீங்கன்னா அவங்க கரடி பிறவி எடுப்பாங்க. இது எல்லாமே உண்மை, எதுவுமே பொய் இல்ல. அப்புறம் இது நம்ம நேத்திக்கே பார்த்தோம் இல்லையா, யாரெல்லாம் அந்த அழுகி போனது அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்கன்னா அவங்க வந்து பன்றியோட பிறவியை எடுப்பாங்க. ரஜோகுணத்தில் மரணம் அடையும் போது ஒருவன் பல நோக்கு செயல்களில் ஈடுபட்டு இருப்பவர்களின் மத்தியில் பிறக்கிறான். தமோ குணத்தில் மரணம் அடையும் போதோ அவன் மிருக இனத்தில் பிறவி எடுக்கிறான். சோ தமோ குணத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா மிருக பிறவிதான். ரஜோகுணத்துல இருக்கிறவங்க பலநோக்க, அதே மாதிரி அந்த ரஜோகுணத்துல ஈடுபடுறது அந்த ஃபேமிலியிலேயே அவன் பிறவி எடுப்பான் அப்படின்ட்டு பகவான் சொல்றாங்க. குணங்களில் மரணம் அடைதல், சத்துவ குணத்துல இருக்கிறவங்க இறந்து போனாங்கன்னா பிரம்மலோகத்துக்கு போவாங்க, இல்லைன்னா ஸ்வர்கலோகத்துக்கு போவாங்க. ரஜோகுணத்துல இருக்கிறவங்க ஏதோ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ செஞ்சிருந்தாங்கன்னா மனுஷ பிறவி கிடைக்கும். பலநோக்கு செயல்களில் ஈடுபடுதல், அவங்க இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த பற்றுன்னு தான் இருப்பாங்க. அவங்க யாராவது ஒரு கிருஷ்ண பக்தர்களோட சத்சங்கத்துல வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து மாறலாம். அவங்களுக்கு வந்து இந்த சத்துவ குணத்துல வந்துட்டு கிருஷ்ண பக்தி பண்ணி அவங்களாலையும் இது பண்ண முடியும், இந்த மெட்டீரியல் லைஃபுக்கு திரும்ப வராம இருக்க முடியும். தமோ குணத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு மிருக ஜென்மம் தான் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு பகவான் சொல்றாங்க. இப்ப 16th ஸ்லோகம்ல புண்ணிய செயல்களின் விளைவுகள் தூய்மையானவை. நம்ம என்ன புண்ணிய செயல்கள் செஞ்சாலும் அது எல்லாமே நமக்கு நல்லதுதான் கொடுக்கும். நல்ல விஷயங்கள் செஞ்சோம்னா அது புண்ணிய கணக்கு தான் ஏறும் நமக்கு. அவை சத்துவ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றன. நம்ம நல்ல விஷயம் செய்யறோம் அப்படின்னா நம்ம சத்துவ குணத்துல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம்.
அதே ரஜோகுணத்தில் செய்யப்படும் செயல்கள் துக்கத்திலும் துக்கத்தை தான் தரும். எதுனா ரஜோகுணத்துல. ஏன்னா அந்த ரஜோகுணத்துல இருக்கவங்க பணத்துக்காக ஒரு கொலையை பண்றாங்கன்னா கொலை செஞ்சவனுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப நிம்மதியான லைஃபா இருக்கும்? இருக்காது. துக்கங்கள் நிறைந்த லைஃபா தான் அவனுக்கு இருக்கும். தமோ குணத்தில் செய்யப்படும் செயல்கள் முட்டாள்தனத்தில் முடிகின்றன. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பணம்ட்டு தான் இருப்பாங்க. சோ 2 பேருமே தவறான செயல்கள்ல தான் ஈடுபடுவாங்க. சோ 2 பேரோட லைஃபுமே நல்லா இருக்காது. சத்வகுணத்திலிருந்து உண்மை ஞானம் விருத்தி ஆகின்றது. சோ சத்துவகுணத்துல இருந்தாதான் நம்ம ஞானமும் நல்ல இது செய்யணும், இது செய்யக்கூடாது, அந்த புரிதல், அந்த கிளாரிட்டி இருக்கும். ரஜோகுணத்திலே தமோ குணத்திலே இருக்கிறவங்களுக்கு அந்த கிளாரிட்டியே இருக்காது. பேராசை, ரொம்ப அந்த பற்று, ரொம்ப ஆசை, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அந்த ஆட்டிடியூட்ல தான் இருப்பாங்க. ரஜோகுணத்திலிருந்து பேராசை விருத்தியா, இன்னும் ஆசை. இப்ப ரஜோகுண அந்த சங்கத்துல இருந்து வச்சுக்கோங்க, ஒருத்தன் வரான்னா அவனும் அவங்கள வெறியா மாறிடுவான். சோ அதுதான். மேலும் தமோ குணத்தில் இருந்தோ முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம் மற்றும் மயக்கம், இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதேதான் திரும்ப திரும்ப பகவான் ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நமக்குள்ள அந்த குணங்கள் இருந்தது, அந்த தீய குணங்கள் இருந்தது அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பா மாத்திக்கணும் அப்படின்னு பகவான் சொல்றாங்க. சத்துவகுணத்தில் நிலை பெற்றவர்கள் படிப்படியாக உயர் உலகங்களுக்கு மேல் நோக்கி செல்கின்றனர். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் பூ உலகில் வாழ்கின்றனர். ஆனா நல்ல இதெல்லாம் இல்ல, ரஜோகுணத்துல இருக்கிற அந்த ஃபேமிலியில தான் போவாங்க. மேலும் வெறுக்கத்தக்கதான தமோ குணத்தில் இருப்பவர்கள் நரக உலகங்களுக்கு கீழ் நோக்கி செல்கின்றனர். சோ இந்த ஜென்மத்துல யாரெல்லாம் தமோ குணத்துல செய்யக்கூடாத செயல்கள்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவாங்க. சோ இப்ப நம்ம பார்த்ததான் இங்க போட்டிருக்காங்க. சத்துவகுணத்துல இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, திருப்தியோட இருப்பாங்க, நல்ல அறிவுள்ளவர்களா இருப்பாங்க, நல்ல உயர்ந்த இடத்துலயும் இருப்பாங்க. அறிகுறிகள், உடலின் எல்லா கதவுகளும் ஞானத்தில் பிரகாசிக்கும் போது ஏன்னா அவங்க பாவங்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும் அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். மரணம் அடைஞ்சிட்ட அப்புறம் அவங்க சாதுக்கள் வசிக்கும் தூய்மையான உயர் உலகங்களை அடைவாங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்யக்கூடிய செயல்களோட பலன்கள் எல்லாமே ஞானத்தை விருத்தி செய்யக்கூடிய விஷயங்களாதான் இருக்கும். சோ அதனால அவங்க மேல் நோக்கிதான் செல்வாங்க. இப்ப நம்ம பார்த்ததேதான் இங்க போட்டிருக்காங்க. சோ தமோ குணத்துல இருக்கிறவங்க நரகத்துக்கு தான் போவாங்க, ரஜோ குணத்துல இருக்கிறவங்க உலகத்துக்கு வருவாங்க. ஆனா அவங்க செஞ்ச செயல்களுக்கு ஏற்ப அவங்களுக்கு பிறவி கொடுக்கப்படும். அதுதான் இது ஃபுல்லா இப்ப அதைதான் பார்த்தோம், அதுதான் சார்ட்டா போட்டிருக்காங்க. குணங்களை தாண்டி செல்லுதல். இப்ப பகவான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரஜோகுணம் தமோ குணம் கண்டிப்பா நமக்கு இருக்கவே கூடாது, நம்ம சத்வகுணத்துல இருக்கோம், ஆனா நீங்க சுத்த சத்துவ நிலைக்கு வாங்க. இப்ப ரஜோகுணம் தமோ குணத்துல இருந்தாலும் அதை தாண்டி நீங்க வரணும் அப்படின்ட்டு பகவான் சொல்றாங்க. தாண்டியவரின் அறிகுறிகள், அவரது நடத்தை என்ன, எப்படி தாண்டுவது, அதெல்லாமே தான் இப்போ சொல்ல போறாங்க. நடுநிலை ஆனவர். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். மிச்ச ஸ்லோகம் எல்லாமே நாளைக்கு பார்க்கலாம். அறிகுறிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம இருப்பாங்க, சமநிலையில இருப்பாங்க, எந்த தூண்டுதல், அதாவது ஒரு ரஜோகுணத்துல இருந்தாலும் சரி, தமோ குணத்துல இருந்தாலும் சரி, அதுல இருந்து நம்ம வெளி வந்து சத்துவ நிலைக்கு வந்துடணும். சோ அப்படி வெளியே வந்துட்டாங்கன்றதுக்கான அறிகுறி தான் இது. அவங்க வந்து சமநிலையில இருப்பாங்க. வருது மறுபடியும் அந்த தூண்டுதல்கள் வருது. ஒருத்தன் சொல்றான், நான் இன்னும் 2 கோடி உனக்கு தரேன், வா வந்து கொலை பண்ணேன்னு சொல்றான். அப்ப அவன் போக மாட்டான். அப்புறம் அந்த ஏக்கம் எல்லாமே போதும், நான் நிறைய பட்டுட்டேன் அப்படின்ட்டு அந்த ஏக்கத்துல இருந்து எல்லாமே விடுதலை அடைஞ்சிருவாங்க. அந்த கெட்ட குணங்கள் எல்லாமே அவங்க கிட்ட இருந்து போகும். நடுநிலைமை, சமநிலைமை, பொறாமையிலிருந்து விடுதலை, நாம் உடல் என நினைத்தால் இவை எதுவுமே வராது. சோ இது போன சாப்டர்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்து இந்த உடம்புன்ட்டு இருக்கக்கூடாது, உடம்புக்குள்ள ஆத்மா பரமாத்மா எல்லாம் இருக்காங்க. சோ எப்படி உடம்போட ஆத்மா வந்து ஒரு பற்றுதல் இல்லாம இருக்கோ, அதே மாதிரி நம்மளும் பற்றுதல் இல்லாம இருக்கணும். நம்மிடம் இல்லாததை எண்ணி நாம் ஏங்குவது வரப்போகாத ஒரு எதிர்காலத்துக்காக தற்போதைய சந்தோஷத்தை பறித்து விடுகிறது. சார் நமக்கு என்ன இருக்கோ திருப்தி, இதுவுமே பகவான் சொன்னாங்க இல்லையா, ஒரு ஸ்லோகத்துல நிறைய விஷயங்கள் பகவான் சொல்லியிருப்பாங்க. திருப்தின்னு ஒரு வேர்டு இருக்கும். ஏன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அது வந்து பகவான் கொடுத்திருக்காரு. நமக்கு என்ன இருக்கோ அதை கொண்டு திருப்தியோட இருக்கணும். நமக்கு என்ன இருக்கோ அந்த வசதியை வச்சுக்கிட்டு நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணணும். சுதாமாக்கு எதுவுமே இல்லை, ஆனா அவர் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு. ஏன்னா அவர் வந்து
கிருஷ்ணரையே நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. எனக்கு போதும், இது போதும், இது போதும் அப்படின்ட்டே தான் அவர் இருப்பாரு. சோ நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டே நம்ம திருப்தியோட இருக்கணும். அவரது நடத்தை என்ன, எல்லா சூழ்நிலைகளிலும் உறுதியாக இருப்பாங்க. சோ தவறான மக்கள் சிந்தனை இருக்கிறவங்க வந்து இழுத்தாலும் அவங்க இழுப்புக்கெல்லாம் போக மாட்டாங்க. புகழோ பழியோ எல்லாத்தையுமே ஈக்குவலா எடுத்துக்கிறது. மானம் அவமானம் இது எல்லாமே சுத்த சத்துவ நிலையில மானத்தையும் அவமானத்தையும் ஈக்குவலா பாக்குறது, இன்பமும் துன்பமும் ஈக்குவலா பாக்குறது, இது எல்லாமே ஆக்சுவலா பெரிய விஷயம். ஆனா பகவான் சொல்றாங்க இது எல்லாத்தையுமே நம்ம வளர்த்துக்கணும். விரும்பியது விரும்பாதது, ஓகேங்களா? யாரையும் வெறுத்தும் ஒதுக்க கூடாது, ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே ரொம்ப போய் பற்றுதலோட இருக்காது, அதுவும் வேண்டாம். எல்லாருடனும் சமமாக பழகுவாங்க. அப்புறம் மண்ணோ கல்லோ பொண்ணோ எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. கீழே ஒரு தங்கம் இருக்கா, தங்கம் கிடைச்சிச்சு அப்படிலாம் இல்ல. எப்படி ஒரு கல்லு மண்ணு இருக்கோ அது மாதிரிதான் விட்டுட்டே இருப்பாரு. எதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது, பகவானுக்கு மட்டும்தான். நண்பனோ எதிரியோ எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றது. மனம் போன போக்கில் எப்போதும் நடப்பது இல்லை. ஏன்னா மனத்தை நம்ம மனம் இழுக்கும் நம்மள. மனம் போன போக்குல போக கூடாது. நான் வந்து கிருஷ்ண பக்தி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போக்கஸ்ட மனசை புடிச்சு நிப்பாட்டி வைக்கிற அந்த ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு. கிருஷ்ணரிடம் சரணடைந்து ஆன்மீக பயிற்சியில் உறுதியாக உள்ளார். இது எல்லாமே சுத்த சத்துவ நிலை. சோ இந்த சுத்த சத்துவ நிலையில இருக்கணும் அப்படின்ட்டு பகவான் சொல்றாங்க. 19th ஸ்லோகம்ல இருந்து நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. நான் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். வாஞ்சா கல்பதர்பியஸ்ச கிருபா சிந்துப்யேவச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. அனந்த கோடி வைஷ்ணவ விருந்து கி ஜெய். அனந்த கோடி பக்த விருந்து கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். महाप्रभु की हरे कृष्णा मंत्र की जय। श्री श्री राधा गोविंद की जय। भगवत गीता और भागवत ग्रंथों की जय। गौर प्रेमानंदे हरि हरि बोल। हरि बोल। हरि बोल। थैंक्स எல்லாரும் வாங்க கிளாसेसக்கு. இந்த கிளாसेस எதுவுமே சாதாரண விஷயம்